இந்த மூணாவது புள்ளிக்கு நேர் கீழே 1 இன்ச், 1 சுன் நேர் கீழே இங்க இருக்குது. இங்கே கிரீஸ் தெரியுது இல்லையா, விரலுடைய 1 சுன் கீழே ஸ்ட்ரைட்டா கீழே அமைஞ்சிருக்கிறது. கிட்னியுடைய 5th பாயிண்ட். இந்த புள்ளி நேரடியா கிட்னி அதனுடைய இயக்கத்தன்மையை குறைஞ்சிருந்ததுன்னு சொன்னா, எந்த விதமான பாதிப்பும் இல்லாம, எந்த உறுப்புகளுடைய காரணம் இல்லாம அதனுடைய சக்தி குறைஞ்சிருந்ததுன்னு சொன்னா, இந்த K5ங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது தூண்டக்கூடிய பாயிண்ட். அதை திரும்பவும் சிறுநீரகங்களை பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய புள்ளி இந்த K5ங்கிற புள்ளி. K1 இங்கே இருக்கிற புள்ளி கல்லீரலோட சம்பந்தப்பட்டது. K2 இந்த புள்ளி நெருப்போட சம்பந்தப்பட்டது, ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம். K3 ஆனது இந்த புள்ளி வயிறும் மண்ணீரோட சம்பந்தப்பட்டது. K5 இந்த புள்ளியானது சிறுநீரகத்தை சம்பந்தப்பட்டது. தானே ஒழுங்கா வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த புள்ளியை மட்டுமே தூண்டும் போது கிட்னி திரும்பவும் தன்னுடைய இயக்க நிலையை அடையும், மற்ற உறுப்புகளும் பாதுகாக்கப்படும். அடுத்தது K4. K2, K3, K5 பார்த்தோம். K4 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இந்த K3 and K5 இருக்கு இல்லையா, இந்த 2 புள்ளி, இந்த 2 புள்ளிக்கும் நடுவுல இடப்பட்ட தூரம் பின் பக்கமா இந்த எலும்புக்கு, இந்த எலும்பு, இந்த நரம்பு, இந்த நரம்போட ஒட்டி அந்த பள்ளத்துல இருக்குது. நரம்பு மேல இல்ல, நரம்புக்கு உள் பக்கமா இருக்கு, அந்த பள்ளத்துல இருக்கு. இந்த நரம்பு இங்க இருக்குது, அந்த நரம்புக்கு பள்ளம் இருக்கு இல்லையா, அந்த பள்ளத்துல இருக்குது. K3, K5 ரெண்டுக்கு நடுவுல அந்த நரம்போட ஒட்டி அந்த பள்ளத்துல இருக்கு. K4, K2, K3, K5 இந்த ரெண்டுக்கு நடுவுல உள்ள பாகம் அந்த நரம்போட ஒட்டி உள்ள அந்த பள்ளத்துல இருக்கு. இதுக்கு அப்புறம் K6, அது ஒரு முக்கியமான புள்ளி. இந்த 2 புள்ளியும் சேர்த்து அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்றோம். இந்த எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்புடைய நடுப்பாகத்துக்கு கீழே உள்ள 1/2 இன்ச், 1/2 சுன் கீழே, 1/2 சுன்னுக்கும் இன்னும் கொஞ்சம் குறைவான டிஸ்டன்ஸ், அந்த இன்னும் சொல்ல போனா அந்த எலும்போட ஒட்டி அதுக்குள்ள உள்ள பள்ளத்துல இருக்குது K6. இந்த மொழி எலும்புடைய இந்த மொழிக்கு மேட்டு பகுதியிலேருந்து கீழே வரும்போது இருக்கக்கூடிய ஒரு பள்ளம், அங்க இருக்குது K6. K5, K6, K5 இந்த 2 புள்ளிகளும் கிட்னில நிறைய எனர்ஜி இருந்து மூவ் ஆகாம இருந்ததுன்னு சொன்னா, கிட்னில நிறைய இருந்து மூவ் ஆகாம இருக்குது, எனர்ஜி மூவ் ஆகல, நிறைய சக்தி தேக்கம் சிறுநீரகங்கள் இருக்குது, ஆனா அது மூவ் ஆகாம எங்கேயோ அடப்பட்டு இருக்குது. அந்த மாதிரி நமக்கு பல்ஸ் டயக்னோசிஸ்ல, நாடி பரிசோதனையில நம்ம கண்டுபிடிக்கும் போது அப்போ யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் இந்த K6, K4 இந்த 2 புள்ளிகளும். K2 நெருப்பு சம்பந்தப்பட்டது, அதாவது இருதயம், பெரிகார்டியம், இதய மேலுறை. K3 வயிறு, மண்ணீரல் சம்பந்தப்பட்டது. K5 சிறுநீரகத்தோடைய சம்பந்தப்பட்டது. K4 and K6 சிறுநீரகத்தில் நிறைய எனர்ஜி இருந்து அது மூவ் பண்ணக்கூடிய வழி இல்லாமல் எங்கேயோ தடைப்பட்டு இருந்ததுன்னு சொன்னா, இந்த 2 புள்ளியில் ஏதாவது ஒரு புள்ளி இம்மீடியட்டா அவங்களுடைய கஷ்டங்களை குணப்படுத்தும். இந்த K5, K4ம் K6ம் தடைப்பட்டா என்னென்ன வியாதிகள் ஏற்படுங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு முன்னுரையா தெரிஞ்சுக்குங்க. K7 அடுத்தது. இந்த மொழி இருக்கு இல்லையா, இந்த மொழிக்கு 2 சுன் மேல, மேல் பாக மொழிக்கு 2 சுன் மேல K7ங்கிற புள்ளி இங்க இருக்கு. இந்த லெவல்ல 2 சுன் மேல, அந்த லெவல்ல
இந்த எலும்பு இருக்கு இல்லையா, உள் பக்கம் உள்ள எலும்பு, இந்த எலும்புக்கும் பின்னால் உள்ள நரம்புக்கும் நடு மையத்தில் இருக்கு. நேர மசில்ஸ் மேலே இருக்கு. K7 இது நுரையீரலோடு சம்பந்தப்பட்டது. ஆஸ்துமா நிறைய கர 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 சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக லாசிக்ஸ் கொடுப்பாங்க. சிறுநீர் ஜாஸ்தியா போச்சுன்னு சொன்னா ஆஸ்துமா குறைஞ்சிரும். இந்த மாதிரி சூழ்நிலையில லாசிக்ஸ் கொடுக்கறது சிறுநீரகத்தை மேற்கொண்டு பாதகப்படுத்தும். ஆஸ்துமா அந்த நிமிஷத்துக்கு கொஞ்சம் குறையும். ஆனா பின்னால சிறுநீரக பாதிப்பு அப்படி இல்லைன்னு சொன்னா ஹார்ட் அட்டாக், அப்படி இல்லைன்னு சொன்னா லங் ஃபெயிலியூர், கிட்னி ஃபெயிலியூர், ஹார்ட் ஃபெயிலியூர், இந்த மூணுல ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடக்கும். கடைசியில் ஆஸ்துமா நோயாளிகள் இறக்கிறதுக்கு காரணமே mismanagement by modern medicine with diuretics, லாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி மருந்துகளை கொடுக்கறதன் காரணமாகவும், லங்ஸை ஃபோர்சிபிளா விரியப்படுத்தி ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டை வாழ்நாள் பூராவும் அதை கடைபிடிக்க செய்யறதுன காரணமாகவும் அவங்களுக்கு லங் ஃபெயிலியூர், கிட்னி ஃபெயிலியூர், ஹார்ட் ஃபெயிலியூர், இது மூணு வரத்துக்கு ஏதுவாகுது. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் ஆஸ்துமாவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மூச்சு வாங்க கஷ்டமாக இருக்குது, அதுக்காக நம்மளை எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் அது வாழ்நாள் பூராவும் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் ஒரு டெம்பரரி, ரொம்பவும் தற்காலிகமான ஒரு மெஷர் தான். அதை வாழ்நாள் பூராவும் நோயாளிகள் கொடுக்குறேன்னு சொல்கிறது வாழ்நாள் பூராவும் ஒரு நோயாளி எமர்ஜென்சி ஸ்டேட்டில் வச்சுருக்கிறதுக்கு அர்த்தம். அல்லது ஒரு சாதாரண ஒரு வைத்தியத்தை கூட எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா தான் அர்த்தம். எமர்ஜென்சிங்கிறது எமர்ஜென்சின்னு சொல்கிறதே ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம். வேற வழி இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுறோம். எமர்ஜென்சிங்கிறது நம்ம தவறாக புரிஞ்சுட்டு இருக்கிறோம் இது வரைக்கும். எமர்ஜென்சின்னு சொன்னால் ஆபத்தான சூழ்நிலையில் இவங்க நமக்கு ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை நமக்கு செய்கிறாங்க. இந்த நன்மை என்னன்னைக்கு நமக்கு உபயோகப்படும் அப்படின்னு நினைக்கிறத காட்டணும். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அவசரத்தில் ஒரு பதட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். அவசரக்காரனுக்கும் பதட்டக்காரனுக்கும் புத்தி மட்டு. இந்த புத்தி கெட்ட நிலையில நம்ம செய்யறது ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், பெரிய ஒரு வைத்தியம் பண்றாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டிஷனை இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு புரியாம நம்ம அதை கடைபிடிச்சுக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதே வைத்தியம்தான், அதுக்கப்புறம் அதுலேருந்து பொழைச்சு வந்ததுக்கு அப்புறமும் அதே வைத்தியம்தான். இது ரொம்ப மோசமான அணுகுமுறை. எமர்ஜென்சிங்கிறது புத்தி தடுமாட்டத்தில் செய்யக்கூடிய வைத்தியம் சீக்கிரம் முடிஞ்சு போகணும். அது வாழ்நாள் போல தொடர்ந்துட்டு இருக்குது. இன்னையிலேருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னு சொன்னா அது ஒரு பயங்கரமான ட்ரீட்மெண்ட். அதுலேருந்து பொழைச்சாதான் நிச்சயம். அப்படியும் பொழைச்சதுக்கு அப்புறம் இமீடியட்டாக நம்ம செய்ய வேண்டியது, நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான எனர்ஜி, சக்தி திறனோட நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் சுகாதாரமாக எந்த விதமான வியாதிகளும் இல்லாமல் நல்ல முறையில் வாழக்கூடிய பிற வைத்தியங்கள் ஏதாவது இருந்தால் அதை நாடணும். எமர்ஜென்சி வைத்தியமே காலம்புறா இருக்கிறது பேர் எமர்ஜென்சி வைத்தியம் இல்லை, அது வைத்தியமே கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது K7. இந்த K7 அப்படிங்கிற புள்ளி நுரையீரலோடு சம்மந்தப்பட்டது. இந்த புள்ளி இயக்குறதன் மூலமா லாசிக்ஸினுடைய உதவி இல்லாம, ஆக்சிஜனுடைய உதவி இல்லாம, ஏன்னா லங்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, லங்குக்கும் சிறுநீரகங்களுக்கும் இடையில உள்ள ஒரு லிங்க் பிளாக் ஆகிருக்கிறதுனால ஏற்படக்கூடியதுதான் இந்த ஆஸ்துமா. இந்த ஆஸ்துமா நம்ம குணப்படுத்துறதுக்கு இந்த புள்ளியை டச் பண்ணணும்னு சொன்னா லாசிக்ஸ்க்கு வேலை இருக்காது, பெட்னிலான், கார்டிசோன் போன்ற மருந்துகளுக்கு வேலை இருக்காது, ஆக்சிஜன் போன்ற வேலை இருக்காது, டெரிஃபெலின் இந்த மாதிரி நுரையீரலை ஃபோர்சிபிளாக விரிய வைக்கிறதுக்குள்ள
அனாவசியமான ஒரு கஷ்டத்தை நம்ம நுரையீரலுக்கு கொடுக்க மாட்டோம் மருந்துகள் மூலமாக. அதையே காலம் பூரா நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிற அவசியமும் இருக்காது. இது K7ங்கிற இந்த பர்டிகுலர் இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய எஃபெக்ட் நமக்கு தெரியும். அடுத்தது K8 எங்க இருக்குதுன்னு சொன்னா, இந்த புள்ளிக்கு K7க்கு முன்னாடி எலும்போட ஒட்டி இருக்குது, எலும்பு மேல எலும்போட ஒட்டி இருக்கிறது K8. K7க்கு முன்னாடி இந்த எலும்போட ஒட்டி இருக்குது K8 இந்த புள்ளி. இந்த K8ங்கிற புள்ளி கர்ப்பிணி பெண்களுக்கும் பிரசவ காலம் முழுமைக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி K8. அடுத்தது K9. K9 வந்து இந்த K8க்கு மேல 3 சுன் மேல, 1 சுன் 2 சுன் 3 சுன் இந்த எலும்போட சேர்ந்திருக்கு, எலும்புக்கு சதைக்கு நடுவில் K9. இந்த K8ம் K9ம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஹெர்னியா, அடி இறங்குறது ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ், வெள்ளப்படுதல், அதிகப்படியான உதிரப்போக்கு, மேலும் எல்லா விதமான கர்ப்பப்பை கோளாறுகள் ஆஃப்டர் பிரெக்னன்சி, ஆஃப்டர் டெலிவரி, பேறு காலத்துக்கு பிறகு குழந்தைங்களை பெற்ற பிறகு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தொந்தரவுகளுக்கும் K8 and K9 ரொம்ப முக்கியமான புள்ளிகளாகும். இந்த புள்ளிகளை தூண்டுவதன் மூலமா நாம பிரசவ காலத்தில் ஏற்படக்கூடிய அவ்வளவு தொந்தரவுகளையும் நிவர்த்திக்க முடியும். ஒரு அபார்ஷனோ அல்லது வலி ஏற்பட்டு திரும்பவும் நமக்கு குழந்தை பிறகு அளவுக்கு தேவையான வலி ஏற்படல, தாமதம் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த புள்ளிகள் ரொம்ப முக்கியமான புள்ளி. இது வந்து அந்த சமயத்தை தோன்றக்கூடிய புள்ளி இல்லை. ஆனால் 3வது மாசமும் 6வது மாசமும் முடிய, 3வது மாசம் 4 வாரங்கள் வாரத்துக்கு ஒரு முறையும், 6வது மாசம் 4 வாரங்கள் வாரத்துக்கு ஒரு முறையும் இந்த புள்ளிகளை தூண்டுவதன் மூலமா பிறவியில தாய் தந்தர்களுடைய நோய் பிள்ளைகளுக்கு பரவாம, அதாவது ஒரு டயபெட்டிஸோ அல்லது ஒரு பிளட் ப்ரெஷரோ, எந்த விதமான நோயாக இருக்கட்டும், ஒரு ஆஸ்துமாவோ அல்லது சைனஸ், ஹெடேக், இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி, தாய் தந்தையுடைய நோய்கள் குழந்தைகளுக்கு பரவாமல் தடுக்கக்கூடிய புள்ளிகள் இந்த புள்ளிகளும் அந்த மாதிரி நோய்கள் பரவாமல் தடுக்கக்கூடிய புள்ளிகள். இதை 3வது மாசமோ 6வது மாசமோ மாசம் முடிய 3ஆம் மாசம் 4 வாரங்களும் வாரத்துக்கு ஒரு முறை, 6வது மாசம் அதே மாதிரி 4 வாரங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இதை கண்டிப்பா மசாஜ் பண்ணிட்டு வரணும். அது சொன்னா நீங்க பிரசவத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தலைப்பிரசவம் இருந்தாலும் சரி, அது ப்ரெஷியஸ் பேபி 35 வயசுக்கு மேலே நான் குழந்தை பார்த்துட்டு இருக்கிறேங்கிற அந்த பயமும் தேவையில்லை. உங்களுக்கு மறுபிறவின்னு சொல்றாங்கல்ல, அந்த மறுபிறவிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அவ்வளோ சர்வசாதாரண குழந்தை பிறக்கும். தாய்க்கு எந்த விதமான பாதகமும் ஏற்படாது. அதே சமயத்தில் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. அது மட்டும் இல்லை, குழந்தைகளும் எந்த விதமான தாய் தந்தைகளின் நோயும் இல்லாமல் நல்ல சுகத்தோடு வாழக்கூடிய வகை ஏற்படுத்தக்கூடிய புள்ளிகள் தான் இந்த K8 and K9. இப்போ அடுத்தது நம்ம K10 முக்கியமான புள்ளியை பற்றி பார்ப்போம். இந்த K10 2 கால் உள்பக்கம், இந்த பக்கமும் இந்த பக்கமும், வெளிப்பக்கம் இது வெளிப்பக்கம், இது ரெண்டும் உள்பக்கம், 2 பக்கமும் இருக்குது. எல்லா விதமான நாளங்களும், எந்த நாளங்கள் சொன்னாலும் ஒரு பக்கம் சொன்னா கூட நீங்க 2 பக்கம் இருக்கிறதா நீங்க கொள்ளுங்க. இப்போ இந்த உள்பக்கம், இந்த கிரீஸ் தெரியுதா? இந்த கிரீஸ் எங்க போய் முடியுதுன்னு பாருங்க. சாதாரணமா கால் விரிவு இறக்கும்போது அந்த முடிகிற இடத்துல 2 நரம்பு நல்லா தெரியும். 2 நரம்பு தெரியும், நல்லா தெரியும். இந்த
ரேகை கால் மடங்குற இடத்துல இந்த ரேகை முடிகிற இடத்துல உள்பக்கம் முடிகிற இடத்துல அங்கே ஃபேட் அவுட் ஆயிரும். அந்த இடங்கள்ல 2 நரம்பு தெரியும். அந்த 2 நரம்புக்கும் நடுவில் உள் பக்கத்தில் இருக்குது K10. இந்த K10 புள்ளியானது சிறுநீரகத்தில் உள்ள கோளாறுகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி. இது சிறுநீரகங்களில் அதுக்கு சுயமாக இயங்கக்கூடிய சக்தி இல்லை, நீர்ச்சத்து சாதாரணமாக குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த புள்ளியை இயக்கணும். இப்போ இந்த முழங்காலுக்குலேருந்து ஆரம்பித்து கீழே போகக்கூடிய புள்ளி. இங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய புள்ளிகள் இப்போ அவசரப்பட வேண்டாம். இது வரைக்கும் முக்கியமான புள்ளிகள். பல்ஸ் டயக்னோசிஸ் பார்த்ததுக்கு அப்புறமே இந்த புள்ளிகளை தூண்டுறது ரொம்ப நல்லது. வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ K11, 12, 13, 14, 15 இந்த 5 புள்ளிகளும் எலும்புலேருந்து கீழ் எலும்புலேருந்து தொப்புள் வரைக்கும் படுறது மேலே. இப்போ 16வது புள்ளியிலேருந்து பார்க்கலாம் இல்லையா? தொப்புள் சென்டர்லேருந்து சென்டர் பாயிண்ட் சென்டர் லைன் அதுலேருந்து 2 1/2 சூன் தள்ளி சென்டர் லைன்லேருந்து 1/2 சூன் தள்ளி அமைஞ்சிருக்குது K16. அதுலேருந்து 1 சூன் மேலே K17, அதுக்கு மேலே 1 சூன் K18 எல்லாமே சென்டர்லேருந்து 1/2 சூன் தள்ளி. அதே மாதிரி 19, 20, 21, 22ங்கிற புள்ளி நிப்பலுக்கு கீழே உள்ள 2 எலும்புகளுக்கு நடுவில் உள்ள பகுதி. இந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியானது சென்ட்ரல் போர்ஷன்லேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து 2 சூன் அவே அங்கே இருக்கு. K22ங்கிற இந்த புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி. இது பெரிகார்டியம் இருதய மேலுறையும் ஹார்ட்டை மேலே சுற்றி ஒரு இருதயம் மேலுறை இருக்குது. அந்த உரைக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி இது. இந்த இடத்துல பிளாக் இருந்ததுன்னு சொன்னால் படபடப்பு அதிகமாகும், வேர்வு அதிகமாகும், நெஞ்சு வலி வரும், கொஞ்சம் நடந்தாலும் மூச்சு வாங்கும், நெஞ்சு வலி தாங்க முடியாமல் இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். டிப்பிக்கல் ஆன்ஜினா. இந்த ஆன்ஜினா பெயினுக்கு இந்த இடத்துல நம்ம மசாஜ் கொடுக்கறது ஓரளவுக்கு குணப்படுத்தக்கூடியதாக நம்ம சொல்லலாம். இந்த புள்ளியில் பிளாக் இருந்ததுன்னு சொன்னோம். இது ரொம்ப முக்கியமான புள்ளி K22. K23 அதுக்கு மேலே உள்ள எலும்பு பகுதி, 2 எலும்புகளுக்கு நடுவில் உள்ள இடப்பட்ட புள்ளி 23. அதுக்கு மேலே 2 எலும்புகள் நடுவில் உள்ளது 24. அதுக்கு மேலே உள்ள எலும்புகளுக்கு நடுவில் உள்ளப்பட்டது 25. கடைசியாக எலும்புக்கு இந்த கார எலும்புக்கு கீழே உள்ள ஸ்பேஸ் 2 எலும்பு நடுவில் உள்ள பகுதியில் முடிவடையுது. 2 எலும்பு நடுவில் உள்ள இடப்பட்ட அந்த பகுதியில் முடியும். இது கிட்னியுடைய 26 புள்ளிகளும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். கடைசியான புள்ளியான சிறுநீரக சக்தி நாளத்தினுடைய 27வது புள்ளி இந்த கார எலும்புடைய அடிப்பகுதியை ஒட்டினா போல அமைஞ்சிருக்கு. ஆக மொத்தத்தில் கிட்னி சக்தி நாளம் சிறுநீரக சக்தி நாளத்தினுடைய 27 புள்ளிகள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். 27 புள்ளிகளில் ரொம்ப முக்கியமான புள்ளியை நம்ம கருதுறது இந்த நிப்பிளுக்கு கீழே உள்ள 2 எலும்புகளுக்கு இடப்பட்ட பகுதியில் இருக்கிற 22 K22ங்கிற புள்ளி சென்டர் மிட்லைன்லேருந்து 2 சூன் தள்ளி அமைஞ்சிருக்கு. இந்த புள்ளி முக்கியமான புள்ளி. இதிலிருந்து நிப்பிளுக்கு 1 இன்ச் தள்ளி வெளியில் இருக்கிற
2 எலும்புகளுக்கு இடைப்பட்ட தசைப்பகுதியில் பெரிகார்டியம் என்ற உறுப்பு முதல் புள்ளி அங்கே ஆரம்பமாகுது. இந்த முதல் புள்ளியை நான் இப்போ வச்சு காமிக்கிறேன். இது நிப்பலுக்கு கொஞ்சம் வெளியில் ஒரிச்சுன் வெளியில் 2 எலும்புகளுக்கும் மார்பு கூட்டு எலும்பு இருக்கு இல்லையா, இந்த 2 எலும்புகளுக்கும் இடைப்பட்ட தசை பகுதியில் இதய மேல்ற பெரிகார்டியம் ஆரம்பிக்குது. இந்த இதய மேல்ற பெரிகார்டியம் எப்படி ஆரம்பிச்சு எங்க போய் முடியுதுங்கிறத அடுத்ததா பெரிகார்டியம் சக்தி நாளம், இதய மேல்ற சக்தி நாளத்துல இப்ப நம்ம பார்க்கலாம். இருதயம் ரொம்ப முக்கியமான உறுப்பு தான். அது எல்லா வைத்தியத்திலையும் அது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதை சுற்றி உள்ள பெரிகார்டியம் என்னும் சவ்வு உரையை பற்றி எந்த வைத்தியமும் இவ்வளோ தெளிவாக கூறலை, அக்குபஞ்சர் வைத்தியத்தை தவிர. அதில் என்ன அவ்வளோ முக்கியம், அது எந்த அளவில் இருதயத்தை பாதுகாக்குது, அதுக்கென்று ஒரு தனி மெடியன் தேவைதானா, அதாவது சக்தி நாளம் தேவைதானா, இது எவ்வளோ தூரம் இருதயத்தை பாதுகாக்குது என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறது அக்குபஞ்சர் வைத்தியத்தில் மட்டும்தான். இருதயமும் கண்டிப்பாக முக்கியம்தான். ஆனால் இந்த பெரிகார்டியத்தை தாண்டி தான் எல்லா நோய்களும் இருதயத்தை தாக்குது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிற அக்குபஞ்சர் வைத்தியத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெரிகார்டியம் என்னும் சக்தி நாளம் எங்கெங்கே இருக்குது, அதுக்கு எத்தனை புள்ளிகள் இருக்குது, அதை தூண்டுவதன் மூலம் நம்ம எவ்வளோ தூரம் மனுஷனுக்கு நல்ல பலனை கொடுக்கலாம், இருதயத்தை பலப்படுத்தலாம், இருதய நோய் வராமல் தடுக்கலாம் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெஞ்சு பகுதியில் நிப்பிள் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறோம். இந்த நிப்பிள் ஒரு சூன் தள்ளி, அதாவது ஒரு விரல் ஒரு சூன் முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு சூன் தள்ளி ஆரம்பிக்கிற புள்ளி தான் பெரிகார்டியம் 1 நம்பர் புள்ளி. இந்த பெரிகார்டியம் 1 புள்ளி 2 நிப்பிள்ஸ்லையும் ஆரம்பிக்குது. நம்ம ஒரு பக்கத்தில் மட்டும் இப்போ காட்டுறோம். இதனுடைய பலன்கள் என்னென்ன? இந்த முதல் புள்ளி இங்கே ஆரம்பிக்கும் போது பெரிகார்டியத்துடைய முதல் புள்ளி, அந்த சக்தி நாளத்தின் முதல் புள்ளி இங்கே ஆரம்பிக்குது. இதனுடைய பலன்கள், இதை தூண்டுவதன் மூலமா நம்ம நிப்பிள்ல உள்ள எல்லா தொந்தரவுகளையும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இதை சரிப்படுத்த முடியும். உதாரணமா குழந்தை பிறந்த உடனே பால் சுரக்காமல் இருக்கிறது, அல்லது நிப்பிள் மடங்கி போயிருக்கிறது, நிப்பிள்ல புண்ணு வந்து அது ஆறாமல் இருக்கிறது, இப்படி பல நோய்களை தவிர்க்கக்கூடியது இந்த பெரிகார்டியம் 1 என்ன புள்ளி. அதே சமயத்தில் செஸ்ட் பெயின், மார்பு படபடப்பு மாதிரி வர்றது, இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்களுக்கும் இந்த முதல் புள்ளி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்க்க போகிறது இதுலேருந்து வர 2வது புள்ளி. இது அக்கல் வழியா அந்த ஃபோல்டு இருக்கு பாருங்க, ஸ்கின் ஃபோல்டு, இது வழியா கீழே இறங்குது. இங்கேருந்து 2 சூன் தள்ளினா ஒரு நாளம் தென்படும். இந்த 2 நாளத்துக்கு இடையில இருக்கிறது தான் பெரிகார்டியம் 2 என்னும் புள்ளி. நம்ம ஒரு சிலர் பார்த்துருப்போம், அவங்க ஷோல்டர் வந்து தூக்க முடியாது, கையை இப்படி அசைக்க முடியாது, இந்த இடத்த ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த இடத்த காட்டினாலும் நாம் சில இடத்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது, அமுக்கிட்டே வரும்பொழுது இந்த பகுதியில் அதிகமான வலின்னு யாரும் சொன்னாங்கன்னா அது பெரிகார்டியம் நாளத்தோட சம்மந்தப்பட்டது. மற்ற நாளங்கள் அதை டச் பண்ணல. ஆனால் அவங்க சொல்றது இங்கே பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, கையை அசைக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த பகுதியில் தான் ரொம்ப அதிகமான பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அமுக்கும் பொழுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது, பெரிகார்டியம் 2வது புள்ளியை நம்ம அக்குபஞ்சர் முறைப்படி தூண்டுதன் மூலமா இவங்களுக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் சொல்ற தொந்தரவுகள் நீங்கும். அடுத்தது நான் பார்க்க போறது 3வது புள்ளி.
கை லேசா மடக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நாளம் தென்படும். இந்த டெண்டான் என்று சொல்லக்கூடிய அந்த நாளத்துல ரெண்டு பக்கத்துலயும் ஈஸியா விரல் போற மாதிரி ஒரு டெப்ரெஷன் விடும். இந்த பக்கம் உள்ள டெப்ரெஷன் தான் பெரிகார்டியம் 3. இப்போ அதை நான் புள்ளி வச்சு காட்டப்படுறேன். இப்ப பாக்குறீங்க இல்லையா, இதுதான் பெரிகார்டியம் 3 என்கிற புள்ளி. இந்த புள்ளியுடைய முக்கியத்துவம் என்ன? எவ்வளவு பேர் சொல்லுவாங்க கையை மடக்க முடியல, நீட்ட முடியல, இந்த பக்கத்தில் அதிகமான வலிகள் இருக்குது, இது எல்போ பெயின், இந்த சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த புள்ளியில முக்கியமான புள்ளி பெரிகார்டியம் நாளத்தில் உள்ள முக்கியமான புள்ளிய 3 இதை தூண்டுவதன் மூலமா நம்ம இந்த வலிகளை குறைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புள்ளியில தான் இரத்த தானம் செய்யும் பொழுது அதிகப்படியாக இரத்தங்கள் உறிஞ்சப்படுகிறது. இந்த இடத்துல எப்பவும் ரத்தம் உறிஞ்சக்கூடாது. பெரிகார்டியம் 3வது புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும். இதுல இருந்து ரத்தம் உரிய என்ன ஆகுனாக்கா பெரிகார்டியம் ரொம்ப வீக்கா போயிடும். பெரிகார்டியம் என்ன சவ்வு ரொம்ப வீக்கா போச்சுனாக்கா ஈஸியா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் ஜாஸ்தி. படபடப்பு அதிகமா வரலாம், பல தொந்தரவுகள் வரலாம். ஆனா 100ல ஒருத்தருக்கு மட்டும் இரத்த தானம் கொடுக்கும் பொழுது எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்காங்க, ஆனா ரொம்ப ரொம்ப ரேர். ஏன் அப்படி ஆகுதுனாக்கா நாடி பரிசோதனை மூலமா பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து ஒரு சில வெட்டுக்கள் ரத்தம் எடுத்தாக்கா அவருடைய நாடி ஒழுங்காக ஓடும், பெரிகார்டியம் ஒழுங்கா இயங்கும் என்ற தத்துவத்துல சில நேரத்துல மட்டும் தேவைப்படுது, எல்லா நேரமும் தேவைப்படாது. ஆனா அதுவே அதிகமான நேரத்துல நம்ம இரத்த தானம் கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல இருந்து அதிகப்படியா ரத்தம் உரியும் பொழுது கண்டிப்பாக நல்ல பலன்கள் ஏற்படாது, மோசமான விளைவுகள் தான் ஏற்படும். அக்குபஞ்சர் பாயிண்ட்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்றது மூலமா அதை ரிவைவ் பண்ண முடியும். அதே நேரத்துல பெரிகார்டியத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ண முடியும். பெரிகார்டியம் ஸ்ட்ரென்த் பண்றது மூலமா நம்ம இருதயத்தையும் நல்ல சீராக இயக்க முடியும். இப்போ 3வது பாயிண்ட் பார்த்துட்டோம், அடுத்து 4வது பாயிண்ட் பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரு கிரீஸ் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் இருக்கும் அந்த கிரீஸ். இந்த கிரீஸ்ல இருந்து 3 சூன் முதல்ல சொல்லியிருக்கிறோம், 3, அடுத்தது 4, அடுத்தது 5 சூனுக்கு மேல ஒரு புள்ளி இருக்குது. இதுதான் பெரிகார்டியம் 4. இந்த மடிப்புல இருந்து கிரீஸ்ல இருந்து 3 புள்ளி 3 சூன், அதுல இருந்து ஒரு சூன் 4 சூன், அதுல இருந்து இன்னொரு சூன் 5 சூன். இதுதான் பெரிகார்டியம் 4 என்ற புள்ளி. இந்த புள்ளி கரெக்டா கைக்கு சென்டர் கோட்ல இருக்கும், அமையும். எல்லா பெரிகார்டியம் எதுவுமே அது மாதிரி சென்டர் தான் அமையக்கூடியது. இது 4. இது பெரிகார்டியத்துடைய எமர்ஜென்சி பாயிண்ட். அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் பெரிகார்டியத்துல சக்தியே இல்லாத நிலையில அது எங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது, ஹார்ட் அதனுடைய வேலைகள்ல இருந்து தடைப்படும் பொழுது நம்ம இந்த எமர்ஜென்சி பாயிண்ட் அல்லது ஜி கிளெஃப்ட் பாயிண்ட் இந்த 4 நம்ம தூண்டுதன் மூலமா உடனே நம்ம பெரிகார்டியத்துக்கு வேண்டிய சக்தியை கொடுத்துட முடியும். அவங்களுக்குள்ள படபடப்பு, நடந்த மூச்சு வாங்குற தொந்தரவுகள், அதிகப்படியான வேர்வை வேர்க்கிறது போன்ற நெஞ்சு படபடப்பு தொந்தரவுகள் எல்லாத்தையும் நம்ம குறைக்க முடியும். இதன் மூலமா இதை டச் பண்றது மூலமா இந்த பெரிகார்டியம் சேனல் ஃபுல்லா ரிவைவ் ஆகி உங்களுக்கு இருதயம், நெஞ்சு எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சாத்தியக்கூறு பெற்றது இந்த புள்ளி. அடுத்தது இதுல இருந்து ஒரு சூன் கீழே பெரிகார்டியம் 5. இந்த பெரிகார்டியம் 5ங்கிறது அக்குபஞ்சர் சக்தி நாளத்தை இயக்கும் பொழுது இந்த பக்கத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லங் மெரிடியன்
லங் சேனல் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல ஹார்ட் சேனல் ஓடிட்டு இருக்கு, அதையும் பார்த்தோம். இது வந்து சென்டரா போறது வந்து பெரிகார்டியம் சேனல். இது வந்து இந்த 3 சேனலுக்கும் உள்ள ஜங்ஷன் பாயிண்ட். இந்த 3 ஒன்னா சேர்ந்து இங்க மறுபடியும் பிரியுது. ஸோ இதை நம்ம ஒழுங்கா தூண்டுவதன் மூலம் நம்ம இந்த சேனலையும் அதாவது லங் சேனலையும் பெரிகார்டியம் சேனலையும் ஹார்ட் சேனலையும் சீரான முறையில நம்ம இயக்க வைக்க முடியும். இதுவும் நாடி பரிசோதனை பார்த்து நம்ம செய்யக்கூடியது. அடுத்தது 2 சூனுக்கு மேல, இது 3 சூன், கிரீஸ்ல இருந்து ஒரு சூன், இன்னொரு சூன். பெரிகார்டியம் 6. மறுபடியும் பார்ப்போம். 1 2 3 4 5 6. இது வந்து கை, காலு, உடம்பு பல பகுதியில் ஓடக்கூடிய அக்குபஞ்சர் நாளங்களை எந்தெந்த இடத்துல தடை ஏற்பட்டாலும் நீக்கக்கூடிய சக்தி படைச்சது பெரிகார்டியம் 6. இது வந்து எக்ஸ்ட்ரா மெரிடியன் சேனல் சொல்லக்கூடிய சேனல்ல வரக்கூடியது முக்கியமான புள்ளி. இந்த புள்ளியை நம்ம தூண்டுவதன் மூலமா அதிகப்படியான வாந்தி வரக்கூடிய உணர்வு, அதிகப்படியான படபடப்பு, பசி இல்லாம நெஞ்சு அடைக்கிறது, சாப்பிட்ட உடனே நெஞ்சில இறங்காத தன்மை, இப்படி தொப்புளுக்கு மேல கழுத்து வரைக்கும் உள்ள எல்லா விதமான நோய்களையும் இந்த முக்கியமான புள்ளியை தூண்டுவதன் மூலமா நம்ம அதை நிவர்த்தி செய்ய முடியும். ரொம்ப சுலபமா நிவர்த்தி செய்ய முடியும். யூஸ்வலா பிரெக்னன்ட் ஆன லேடிஸ்க்கு மசக்க, வாந்தி இது ரொம்ப சர்வசாதாரணமா வந்துட்டு இருக்கும். இதை நம்ம இந்த பகுதியை மசாஜ் பண்ணதன் மூலமா அதை குறைக்க முடியும். ஏனென்றால் இது வந்து மேஜர் ஜங்ஷன் பாயிண்ட். முதல்ல சொன்னது மைனர் ஜங்ஷன் பாயிண்ட், அதாவது இந்த கைகளுக்குள்ள உள்ள 3 சக்தி நாளத்தை மட்டுமே சீர்படுத்தக்கூடியது. இது வந்து உடம்புல உள்ள எங்க சேனல்ஸ் அப்ஸ்ட்ரக்டா இருந்தாலும் அல்லது தடைப்பட்டிருந்தாலும் அதை நீக்கிறதுக்குள்ள ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து P6. இதுக்கு 2 சூன் கீழே தான் அந்த மடிப்பு பாருங்க. அந்த மடிப்புல இருக்கிறது வந்து P7. கரெக்டா சென்டரா இருக்கும். அது இது P7. இது முக்கியமான இதனுடைய வேலை என்னன்னாக்கா, கையில உள்ள எல்லா பகுதியும் சில பேருக்கு மரத்து போகும்னு சொல்லுவாங்க, கையை ஊன முடியலன்னு சொல்லுவாங்க, கையை இப்படி செய்ய முடியல, இந்த பக்கம் திருப்ப முடியலன்னு சொல்லிட்டு முடக்குவாதத்தால ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு விரலை நீட்ட முடியல, மடக்க முடியல என்று சொல்லக்கூடிய முடக்குவாதத்துக்கும் இந்த ஒரு புள்ளி P7ங்கிற புள்ளி, பெரிகார்டியம் 7ங்கிற புள்ளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கில வைத்தியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, கை மரத்து போகுதுன்னு சொன்னா இதுக்கு உள்ள கீழே போற மீடியன் நர்வ் அது வந்து தடைப்பட்டிருக்குது, அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாக்கா அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருவாங்க. அதன் மூலமா ஏற்கனவே மோசமா இருந்த நரம்பு பெரிகார்டியம் 7 பாதிக்கப்பட்டிருக்கிறதுனாலையும் அவங்க நிலை நாளுக்கு நாள் மோசமா போயிடும். இப்படியும் நம்ம பல கேஸை பார்க்கறதுனால இந்த இடத்த இனிமே இதை வந்து கார்பல் டன்னல் சிண்ட்ரோம் இந்த ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பகுதியை தூண்டி விட்டதன் மூலமா நம்ம இந்த மதப்பு ஃபுல்லாத்தையும் குறைச்சிட முடியும், விரல்களை நல்லா இயக்க வைக்க முடியும். அடுத்தது இந்த சக்தி நாளம் வந்து அப்படியே கீழே இறங்கி கை ரேகையில வந்து 3 ரேகை இருக்கு பாருங்க, மேல் ரேகை, நடு ரேகை, கீழ் ரேகை. 2வது ரேகைக்கும் 3வது ரேகைக்கும் இடப்பட்ட பகுதியில இந்த 2 விரலுக்கு இடையில நேரா ஒரு கோடு போட்டா உங்களுக்கு வர புள்ளி தான்
P8, பெரிகார்டியம் 8. இந்த பெரிகார்டியம் 8 புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த வகையில் முக்கியமானதுனாக்கா, இதை தூண்டுவதன் மூலமா நேரா இது வாய்ப்பகுதிக்கு சென்று வாயில உள்ள துர்நாற்றங்கள், பல்லில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவுகள், அடிக்கடி ஏற்படக்கூடிய புண்கள், நாக்கில் ஏற்படக்கூடிய புண்கள், சுவை இல்லாத தன்மை, இதெல்லாம் கூட இந்த P8 என சொல்லக்கூடிய பகுதி நிவர்த்தி செய்யுது. பெரிகார்டியம் 1 இங்கே ஆரம்பிக்குது, அது எப்படி வாயில வேலை செய்யுது, எப்படி அங்கெல்லாம் வேலை செய்யுதுங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்குவோம். ஆனா இந்த புள்ளிகளும் அதை முக்கியமா வேலை செய்யுது. அந்த நாளங்கள்ல மட்டும்தான் அது வேலை செய்யணும் கிடையாது, இருக்கிற இடத்துல மட்டும்தான் வேலை செய்யணும் கிடையாது. These are called the remote points. இது வந்து பல்லில் உள்ள அத்தனை தொந்தரவுகளையும், காரப்படிதல், துர்நாற்றம், அதிகப்படியான உமிழ்நீர் சுரத்தல் போன்ற பல பகுதிகளை இது வேலை செஞ்சு அதை நிவர்த்தி செய்யுது. இது அப்படியே இறங்கி விரல்ல வந்து நடுவிரல் உள்பக்கத்துல P9 ஆக முடிகிறது. P9 மொத்தமே 9 பாயிண்ட்ஸ் தான் பெரிகார்டியத்துக்கு. ஆள்காட்டி விரலின் பக்கமாக இது P9 என்ற பகுதி முடிகிறது. சில நேரங்களில் விரல் நுனியிலையும் முடியுது, அந்த விரல் நுனியிலையும் முடியுது. ஸோ இந்த பகுதியும் நம்ம தூண்டலாம் அல்லது இந்த பகுதியும் தூண்டலாம். ரெண்டுமே பெரிகார்டியம் 9 என்ற பகுதியை தூண்டக்கூடியது தான். இப்போ நம்ம இந்த பகுதி சொன்னதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஒரு மலேரியா டெஸ்ட் பண்றதுக்கோ ஒரு பிளட் டெஸ்ட் பண்றதுக்கோ இந்த இடத்த குத்தி எடுப்பாங்க. இது ரொம்ப ஆபத்தான நிலைமை, குத்தக்கூடாது. நாடி பார்க்காம இந்த இடங்களை குத்துறது வந்து மிக மோசமான நிலைமைகளை விளைவிக்கும். அதனால விரல் நுனியில உள்ள எந்த பகுதியுமே நம்ம ஊசி போட்டு ரத்தத்தை வெளியிடுறது கூடாது. ஆனா இந்த பெரிகார்டியம் மட்டும் ரொம்ப இந்த ஆங்கில வைத்தியர்கள் ரத்தம் எடுக்கிற முறையில ரொம்பவும் அடிபட்டு போகுது. நம்ம முதல்ல சொன்னோம் P3 ரத்தம் அதிகமா எடுக்கிறதுனால பலவிதமான கேடுகள் விளையுதுன்னு சொன்னோம். அதே மாதிரி ரத்தம் டெஸ்ட் பண்ணும்போது யூஸ்வலா டயபெட்டிஸ்க்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, மலேரியல் பேரசைட் இருக்கான்னு பார்க்கறது, ஃபைலேரியா இருக்கான்னு பார்க்கறது, இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு விரலை செலக்ட் பண்ணுவாங்க. தப்பு தவிர இந்த விரலை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா பேஷண்டைய நிலைமை வந்து நாளுக்கு நாள் மோசமா போயிடும். அது அவங்கள உணராதவர்கள், நம்ம உணர வைக்கிறோம் இதன் மூலமா. ஸோ P9 வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளி. பார்க்க போறது பெரிகார்டியம் 5. இது வந்து 4லேருந்து 2 சூன் கீழே இருக்கு. இது பெரிகார்டியம் 4, இது பெரிகார்டியம் 5. இதுக்கு இடப்பட்ட தூரம் வந்து 2 சூன். இது வந்து பெரிகார்டியம் 5. பெரிகார்டியம் அப்படிங்கிற உறுப்பினுடைய சக்தி நாளத்தை நம்ம இப்ப பார்த்தோம். இந்த புள்ளி பெரிகார்டியம் 3, இதய மேலுறையுடைய 3வது புள்ளி. இந்த புள்ளி எங்க இருக்குதுன்னு சொன்னா, கையை நீங்க மடக்குங்க. மடக்கும் போது தோல் மடிப்பு வரும். 2 கை மடங்கு எடுத்து தோல் மடிப்பு வரும். அந்த தோல் மடிப்பு இருக்கும்போது மடக்கி வச்சுட்டு நீங்க 2 பக்கம் அந்த நரம்பை பிடிச்சிங்கன்னு சொன்னா, வெளிப்பக்கம் ஒரு பள்ளம், உள் பக்கம் ஒரு பள்ளம் இருக்கும். வெளிப்பக்கம் உள்ள பள்ளம் பெருவிரல் பக்கம் உள்ள பள்ளம், உள் பக்கம் உள்ள பள்ளம் சுண்டு விரல் பக்கம் உள்ள பள்ளம். இந்த பெரிகார்டியம் 3ங்கிற புள்ளி இந்த நரம்பை பிடிக்கும் போது அந்த தோளுடைய மடிப்புல உள்பக்கமா உள்ள பள்ளத்துல அமைஞ்சிருக்கு. இது இந்த புள்ளி சிறுநீரகத்தோடு சம்பந்தப்பட்ட புள்ளி. யாருக்கும்
ஹார்ட் அட்டாக்கோ அல்லது பெயினோ வலியோ எதுவும் இருந்தாலும் சரி, அது இந்த லைனில் தான் பரவ ஆரம்பிக்கும். பெரிகார்டியம் லைன் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஹார்ட் லைனில், அதுக்கு உள் பக்கம் வர லைனில் பரவ ஆரம்பிக்கும். சுண்டூர் வரைக்கும் பரவ ஆரம்பிக்கும். இப்போ எல்லா பெயினுமே ஹார்ட் பெயின் கிடையாது. ஒருத்தருக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா, அந்த சிறுநீரகத்தோட சம்பந்தப்பட்ட புள்ளியானது பெரிகார்டியம் 3ங்கிற இந்த புள்ளி. இந்த புள்ளியை தூண்டுறதன் மூலமா சிறுநீரக கோளாறையும் சரி பண்ண முடியும். சிறுநீரகத்தினால ஏற்பட்ட இருதய வலியையும் குணப்படுத்த முடியும். இந்த புள்ளி பெரிகார்டியம் 3ங்கிற இந்த புள்ளி சிறுநீரகத்தோட சம்பந்தப்பட்ட இதய மேலுறை புள்ளி. அடுத்தது மணிக்கட்டில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி பெரிகார்டியம் 7. இந்த புள்ளி உடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொன்னா, சில பேருக்கு சாப்பிட்ட உடனே வலி வரும், நெஞ்சு வலி வரும். ஆக இந்த புள்ளியானது வயிறு அல்லது மண்ணீரல், இந்த 2 உறுப்புகளோடு சம்பந்தப்பட்ட இருதய சக்தி நாளத்தினுடைய மேல் புள்ளி, மேலுறை இருதய மேலுறை சக்தி நாளத்தினுடைய புள்ளி பெரிகார்டியம் 7. யாருக்குமே சாப்பிட்ட உடனே அதிகப்படியான வேர்வையோ, சாப்பிட்ட உடனே நெஞ்சு கரிப்பு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இமீடியட்டாக ஹார்ட்ல பர்னிங் பெயின் எது வந்தாலும் பெரிகார்டியம் 7ங்கிற இந்த புள்ளியை தூண்டுறதன் மூலமா வயிறு அல்லது மண்ணீரல் சம்பந்தமான சாப்பிட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ஹார்ட் பெயினையும் தடுக்க முடியும். அடுத்தது பெரிகார்டியம் 8. இந்த புள்ளி தான் மெயினா ஹார்ட்டோட தொடர்பு கொண்டிருக்கிற நேரடியான புள்ளி. பெரிகார்டியம் 9 ரொம்ப ரேரா இந்த புள்ளியை தூண்ட முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா, இங்கே ஒரு புள்ளி இருக்கு, நெகக்கண்ணில் அமைஞ்சிருக்கு இந்த புள்ளி. இந்த புள்ளி எதனோட தொடர்பு கொண்டிருக்குன்னு சொன்னா, பித்தப்பை அல்லது கல்லீரல். இந்த கல்லீரல் பித்தப்பை சம்பந்தமான ஹார்ட் பெயின்ஸ் எப்போ வரும்னு சொன்னா, ராத்திரி 12 மணிக்கு, 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள வரக்கூடிய எந்த பெயினாக இருந்தாலும் சரி, அது இந்த லைனில் ஹார்ட்டுடைய லைனில் அந்த வலி வறுமையான 2 பக்கம் எந்த ஒரு பக்கம் வந்தாலும் அது ராத்திரி 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள வந்ததுன்னு சொன்னால், இந்த புள்ளியை டச் பண்ணுறது மூலமாக வரக்கூடிய அந்த சமயத்தில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கை தவிர்க்க முடியும். இது பெரிகார்டியம், அதாவது இதய மேலுறை சக்தி நாளத்தினுடைய முக்கியமான புள்ளிகள். இருதயம் இயங்குது, இருதயத்தை சுற்றியுள்ள மேலுறை பெரிகார்டியம், அதுக்கும் தனி இயக்கம் இருக்கு. இதே மாதிரி ஒரு உறுப்புகள் இயங்கும் போது அதுக்கு தேவையான சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னு சொன்னா, நம்ம உடம்புல உள்ள வெப்ப சக்தி தான். இந்த வெப்ப சக்தி இல்லாத வரைக்கும் எந்த ஒரு உறுப்பையும் இயங்க வைக்க முடியாது. இந்த வெப்ப சக்தி இல்லாம ஒரு உறுப்பு இயக்க கொள்ளுமானா அந்த உறுப்புடைய இயக்கம் ரொம்ப தாறுமாறா இருக்கும். அதனால எந்த பர்பஸும் சர்வ் ஆகாது, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடிய உறுப்பு சக்தி நாளம் உடல்ல எங்க அமைஞ்சிருக்குது, இது ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி நாளம். இந்த சக்தி நாளத்தின் அடிப்படையில் பெரும்பாலான இருதயத்தை சுற்றியுள்ள இருதய மேலுறை பெரிகார்டியம், இன்னும் மற்ற உறுப்புகள், அவ்வளவு உறுப்புகளுடைய இயக்கத்தை நாம பாதுகாக்க முடியும். இப்ப பெரிகார்டியம் சக்தி நாளம் இதய மேலுறை சக்தி நாளத்துக்கு அடுத்தபடியா தேகத்துக்கு வெப்பத்தை அறியக்கூடிய சக்தி நாளம். இது தேக வெப்ப கட்டுப்பாடு சக்தி நாளம்னு சொல்லுவோம். இது எங்க அமைஞ்சிருக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த சக்தி நாளம் மோதிர விரல்ல நெகக்கண்ணில் ஆரம்பிக்குது.
நெகக்கண்ணுடைய அருகாமையில் இந்த இடத்துல ஆரம்பிக்குது. அதாவது சுண்டுவரல் பக்கமாக, சுண்டுவருடைய பக்கமாக உள்ள நெகக்கண்ணில் இங்கே ஆரம்பிக்குது. இங்கேருந்து படிப்படியாக மேலேறி இங்கே வருது. இந்த மணிக்கட்டை இப்போ மடிச்சோன்னு மணிக்கட்டை மடிக்கணும்னு சொன்னால் அங்கே ஒரு கோடு தெரியுதா, தோல் கோடு, அந்த இடத்துக்கு வருது. அங்கேருந்து பின்பக்கம் வருது. அப்புறம் இங்கேருந்து கை வழியாக மேலே போய் இங்கே வந்து காதை சுற்றி இங்கே வந்து கண்ணில் வந்து முடியுது. இப்போ ஒவ்வொரு புள்ளி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சக்தி நாளத்தில், தேக வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நாளத்தில் ரொம்ப முக்கியமான புள்ளிகள், அதை மாத்திரம் இப்போ பார்ப்போம். சில புள்ளிகள் விடுபடப்படும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த புள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன் அந்த புள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத பின்னால் சப்ஜெக்ட் வரும்போது மேற்கொண்டு நீங்கள் பாடத்தை படிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஒவ்வொரு சக்தி நாளத்திலையும் 5 புள்ளிகள் ரொம்ப முக்கியமான புள்ளிகள். மொத்தம் நம்ம உடம்புல இருக்கிறது 12 சக்தி நாளங்கள். இந்த 12 சக்தி நாளங்களில் ஒவ்வொரு சக்தி நாளத்திலையும் 5 புள்ளிகள், ஐம்பூதங்கள்னு சொன்னேன் இல்லையா, நெருப்பு, நிலம், காற்று, நீர், மரம், இந்த 5 மூலப்பொருள்களும் ஒவ்வொரு சக்தி நாளத்திலையும் அடங்கப்பட்டிருக்குது. ஆக இந்த 12 உறுப்புகளில் ஒவ்வொரு உறுப்புலையும் அதன் சக்தி நாளத்தில் 5 புள்ளிகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பெரும்பாலான வியாதிகளை இந்த 5 புள்ளிகளை வச்சுக்கிட்டே குணப்படுத்த முடியும். மொத்தம் 12 உறுப்புகள் இருக்குது, 12 சக்தி நாளங்கள் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் 5 புள்ளிகள், 12 5 60. மொத்தமே இந்த 60 புள்ளிகள் தான் உடம்புல இருக்கிற எந்த ஒரு வியாதியையும் குணப்படுத்துறதுக்கு ஏதுவான ஒரு அக்குபங்க்சர் புள்ளிகள். இந்த 60 புள்ளிகளையும் கமாண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கமாண்ட் பாயிண்ட்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னால், முழங்கைக்கு கீழையும் அதே மாதிரி முழங்கால்களுக்கு கீழே அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சக்தி நாளமும் முழங்கைக்கு கீழையும் முழங்காலுக்கு கீழையும் அமைஞ்சிருக்கிற புள்ளிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவோம். மிச்ச புள்ளிகள் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது முக்கியமானது கிடையாது. இப்போ முதல் புள்ளிக்கு வருவோம். தேக வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய உறுப்பினுடைய முதல் புள்ளி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். மோதிர விரல்ல நெகக்கண், அதாவது சுண்டுவரல் பக்கம் உள்ள நெகக்கண்ணில் அந்த ஓரமாக அமைச்சிருக்குது. தேக உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய உறுப்பினுடைய சக்தி நாளத்தின் முதல் புள்ளி. அடுத்து 2வது புள்ளி. இந்த விரலை மடக்கும் போது நீங்க பாருங்க, எல்லா விரலையும் இந்த நக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, நக்கிள்ஸ். இந்த நக்கிள்ஸ்க்கு முன்பக்கம் ஒரு பல்லம் இருக்கும், பின்பக்கம் ஒரு பல்லம் இருக்கும். முன்னாலையும் ஒரு பல்லம், பின்னால் ஒரு பல்லம். அதாவது சென்டர் போர்ஷன் வந்து நல்ல தடியா இருக்கும், 2 பக்கமும் குறுகலா இருக்கும், மேலையும் கீழையும் குறுகலா இருக்கும். இந்த 2 பள்ளங்களையும் 2 புள்ளிகள் அமைஞ்சிருக்கும். முன்பக்கம் உள்ள புள்ளி தேக வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நாளத்தின் 2வது புள்ளி. இந்த மூளைக்கு பின்பக்கமாக ஒரு பல்லம் இருக்கும், குறுகல். அந்த பிராட் போர்ஷன், அகலமான போர்ஷன், அது வந்து கொஞ்சம் குறுகும் போது அங்கே ஒரு புள்ளி இருக்குது. அது தேக வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நாளத்தின் 3வது புள்ளி. இது 3வது புள்ளி.
அடுத்தது கை வந்து மேல் பக்கமா மடக்குங்க. கையை நீங்க மேல் பக்கமா மடக்குங்க. மடக்குனா அந்த கிரீஸ் தோல் கோடு வருது இல்லையா, அந்த கோடுடன் நடு மையம் நல்ல ஒரு பள்ளம் தெரியும். அமுக்கு நல்ல ஒரு பள்ளம் தெரியும். அந்த பள்ளத்தில் அமைஞ்சிருக்கிறது 4வது புள்ளி. இந்த புள்ளிக்கு 2 அங்குலம் மேல்புறமா அமைஞ்சிருக்கிறது 5வது புள்ளி. இந்த 5வது புள்ளி எங்க அமைஞ்சிருக்குன்னு சொன்னா 2 எலும்புகள் தெரியுதா, இந்த பக்கம் ஒரு எலும்பு, இந்த பக்கம் ஒரு எலும்பு. இதுக்கு நடு மைய பகுதியில் அமைஞ்சிருக்கிறது 5வது புள்ளி. அடுத்தது 6வது புள்ளி, இதுல இருந்து 1 இன்ச் மேல இங்கே அமைஞ்சிருக்கு. ஏழாவது புள்ளி இந்த 6வது புள்ளியில இருந்து 1/2 இன்ச் வெளிப்பக்கமா உள்பக்கம் சுண்டுவரல் பக்கமா அமைஞ்சிருக்கு. 1/2 இன்ச் உள்பக்கம். இங்க இருந்து 1/2 இன்ச் உள்பக்கம் அமைஞ்சிருக்கு. அது 7வது புள்ளி. இப்போ இதுக்கு அடுத்த புள்ளி 8வது புள்ளி இங்கிருந்து 1 இன்ச். தேக வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த சக்தி நாளத்தின் 6வது புள்ளியிலிருந்து 1 இன்ச் மேல. 7வது புள்ளி 1/2 இன்ச் சுண்டுவரல் பக்கமா அமைஞ்சிருக்குது. 8வது புள்ளி இந்த 6வது புள்ளியிலிருந்து 1 இன்ச் மேல அமைஞ்சிருக்கு. அடுத்தது 10வது புள்ளிக்கு வருவோம். எங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மொழி தெரியுது இல்லையா, அங்கே கை மூட்டு எலும்பு இங்கே. இதுக்கு 1 இன்ச் மேல ஒரு பள்ளம் இருக்கு. கையை விரிச்சு பார்த்தா தெரியும், அந்த பள்ளம் தெரியும். 1 இன்ச் மேல அமைஞ்சிருக்குது 10வது புள்ளி. பத்தாவது புள்ளி இங்கேருந்து 1 இன்ச் மேல அமைஞ்சிருக்கு. 11வது புள்ளி இதுக்கு மேல 1 இன்ச். ட்ரிபிள் வார்மர் 10க்கு மேல 1 இன்ச் 11வது புள்ளி. பன்னெண்டு 13 இந்த புள்ளியில பத்தி கவலைப்பட வேண்டாம். 11 வரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்க. 11க்கு அப்புறம் 14வது புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி. 14வது புள்ளி. இந்த 14வது புள்ளி நீங்க கையை மேல தூக்குனீங்கன்னு சொன்னா சைட்வைஸ் கரெக்டா மேல தூக்குனீங்கன்னு சொன்னா 2 பள்ளம் வரும். கை புஜத்துல மேல் பக்கமா 2 பள்ளம் வரும். அந்த பள்ளத்தினுடைய முன்பக்கம் இல்ல பின்பக்கமா அமைஞ்சிருக்கிறது 14வது புள்ளி. இது ட்ரிபிள் வார்மர் சக்தி நாளத்தின் 14வது புள்ளி. இந்த 14வது புள்ளியிலிருந்து 3 இன்ச்சஸ் கீழே நேர்கோட்டில் இந்த 14வது புள்ளியிலிருந்து 3 இன்ச் 1 3 இன்ச் 1 2 3 3 இன்ச் கீழே அமைஞ்சிருக்கிறது 13வது புள்ளி. இப்ப பாருங்க, 10வது புள்ளி 11 13 14. இந்த 13வது புள்ளிக்கும் 11வது புள்ளிக்கும் மத்தியில் அமைஞ்சிருக்கிறது 12வது புள்ளி.
12வது புள்ளி. இது தேக வெப்ப கட்டுப்பாட்டு உஷ்ண கட்டுப்பாடு சக்தி நாளத்தின் 14வது புள்ளி. இதுக்கு அடுத்தபடியா காதுல பின்புறமா ஒரு பள்ளம் இருக்கு. காது பின்புறம் பள்ளம் இருக்கு. அதாவது இந்த எலும்புக்கும் வாயுடைய இந்த எலும்புக்கும் நடுப்பகுதியில் காது மடலுக்கு பின்புறமா அமைஞ்சிருக்கிறது. சென்டரா ஒரு புள்ளி இருக்கு. அது 17வது புள்ளி. இந்த காது பின்னால் இந்த எலும்புக்கும் இந்த தாடை எலும்பு இருக்கு இல்லையா, அதோட பின்பகுதிக்கும் நடுக்கு மத்தியில் உள்ள அந்த சவ்வு பகுதியில் பள்ளத்தில் அமைஞ்சிருக்கு 17வது புள்ளி. அடுத்தது 21வது புள்ளி. இந்த காதுடைய மடல் திரும்ப தெரியுதா? வாய் கொஞ்சம் திறப்பா. வாயை திறந்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியும். இந்த காது மடல் இருக்குல்லையா, இங்கே இது எங்கே முடியுதோ, மேல் பக்கம் எங்கே முடியுதோ அது கொஞ்சம் முன்னாடி, அதோட காது ஒட்டினாப்பிள்ளையே ஒரு புள்ளி இருக்குது. அது 21வது புள்ளி. இந்த 17வது புள்ளியும் 21வது புள்ளியும் காது சம்பந்தமான எந்த கோளாறுகளையும் சிம்டமேட்டிக்கா, அதாவது அந்த நேரத்துக்கு குணப்படுத்தக்கூடிய முக்கியமான புள்ளிகள். அடுத்தது 23வது புள்ளி. இந்த புருவம் இருக்கு தெரியுதா, அந்த புருவத்தினுடைய கடைசி கோடியில் அமைஞ்சிருக்குது 23வது புள்ளி. புருவம் எங்க வந்து முடியுதோ அந்த இடத்துல அமைஞ்சிருக்குது 23வது புள்ளி. இந்த புள்ளி கண்களுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி. இப்போ இந்த தேக வெப்ப கட்டுப்பாட்டு சக்தி நாளத்தின் மூலப்பொருள்களின் ஐம்பூதங்களின் மூலப்பொருள்களின் 5 புள்ளிகள் இம்பார்ட்டன்ட் புள்ளி என்னங்கிறது பார்ப்போம். இந்த புள்ளி முதல் புள்ளி. இது நுரையீரலோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. இந்த புள்ளி எப்ப ஒருத்தருக்கு அதிகப்படியா மூச்சு வாங்குது, அதே சமயத்துல அதிகப்படியா வேர்க்கவும் செய்யுதோ, அல்லது ஏதாவது வேலை செய்யும் போது கைகளில் வலி வருதோ, இந்த புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி. இதை தூண்டுறது மூலமா உடல் உழைப்பின் காரணமா வரக்கூடிய எந்த வலியும் சரி, அது கால் வலியா இருக்கலாம், முதுகு வலியா இருக்கலாம், கை வலியா இருக்கலாம், கழுத்து வலியா இருக்கலாம், உடல் உழைப்பின் காரணமா வந்ததுன்னு சொன்னா இந்த புள்ளியோட இம்பார்ட்டன்ட் புள்ளி பார்க்க முடியாது. இது ட்ரிபிள் வார்மர் 1. இது வந்து நுரையீரலோட சம்பந்தப்பட்ட புள்ளி. நாம எப்பவுமே வேலை செய்யும் போது நமக்கு தேவையானது காற்று. நிறைய மூச்சு வாங்கும். ஒரு ரன்னிங் ரேஸ்ல போனாலோ, அல்லது ஒரு கடுமையான வேலை செஞ்சாலோ, அல்லது அதிகப்படியான ஒரு எமோஷன்ல நம்ம கஷ்டப்பட்டாலோ நமக்கு தேவையானது மூச்சு. நுரையீரல் நல்லபடியா வேலை செஞ்சாலொழிய நமக்கு இந்த மாதிரி கஷ்டமான காரியங்கள் ஈடுபட முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது லங்ஸ் ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொன்னா நம்ம உஷ்ண கட்டுப்பாடு உறுப்பு தன்னுடைய இயக்கத்திறனை இழந்து போகுது. உடல் பூராவுமே வெப்பத்தின் காரணமா, வெப்ப சுற்றின் காரணமா இயங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த வெப்பத்துக்கு காரணமான உறுப்பு, தேக வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு நுரையீரல் ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொன்னா செயலுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த நுரையீரலோட சம்பந்தப்பட்ட உறுப்பு ட்ரிபிள் வார்மர் 1. இந்த உறுப்பு, இந்த புள்ளியின் தூண்டுறது மூலமா உடல் உழைப்பின் காரணமா ஏற்படக்கூடிய எந்த வியாதியா இருந்தாலும் சரியா போகும். இதை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்றது மூலமா. இது வந்து ஐம்பூதங்கள்ல காற்று மூலப்பொருளோட தொடர்பு கொண்டுள்ள ஒரு புள்ளி, அக்குபங்க்சர் புள்ளி. அடுத்தது 2வது புள்ளி. இது
சிறுநீரகத்தோட தொடர்பு கொண்டுள்ள அக்குபங்க்சர் புள்ளி, அதாவது நீர் என்கிற மூலப்பொருளோட தொடர்பு கொண்டுள்ள புள்ளி. இது கிட்னியோட தொடர்பு கொண்டிருக்குது. தேக வெப்பம் ரொம்ப குறைவா சில்லிட்டு போற அளவுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா, அதே சமயத்தில் யூரின் போறது கஷ்டப்படுறாங்க, அல்லது குளிர்காலத்தில் அதிகமான உடம்பு வலி வருது, குளிர்காலத்தில் வந்து நிறைய யூரின் பாஸ் ஆகணும், அந்த மாதிரி சமயத்தில் ஒழுங்கான முறையில் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலைன்னு சொன்னா, அப்போ தேவையான அளவுக்கு யூரின் பாஸ் ஆகாது, உடம்புகளில் வலி வரும், உடம்புலாம் சில்லிட்டு போன மாதிரி இருக்கும். இதே மாதிரி அதாவது குளிர்காலங்களில் வரக்கூடிய அவ்வளவு வலிகளுக்கும் நேரடியான தொடர்புடையது RRR2 என்ற இந்த நீர் மூலப்பொருளோடு சம்பந்தப்பட்டுள்ள இந்த இரண்டாவது புள்ளி. மூன்றாவது புள்ளி நேரடியான நெருப்போடு சம்பந்தப்பட்டது, கல்லீரலோடு சம்பந்தப்பட்டது, மரம் என்ற மூலப்பொருளோடு சம்பந்தப்பட்டது இந்த மூன்றாவது புள்ளி. இப்ப வரக்கூடிய உடம்பு வலிகள் பொதுவா இரவு நேரங்களில் வரும், தூங்கும்போது அதிகமாகும். நடு ராத்திரியில் 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ள உடம்புல வலிகள்லாம் அதிகமாகும், காலையில் கொஞ்சம் நல்லா இருக்கும், திரும்ப ராத்திரி வலிகள் உடம்புல வலிகள்லாம் அதிகமாகும், காலையில் கொஞ்சம் நல்லா இருக்கும், திரும்பவும் ராத்திரி வலிகளில் திரும்பவும் வலிகள் அதிகமாகும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலையிலேருந்து நம்முடைய பிரச்சனைகளை விடுபடணும்னு சொன்னால் RRR3 இந்த புள்ளி, மூணாவது புள்ளி. ஆக RRR1 நுரையீரலோட சம்பந்தப்பட்டது, RRR2 கிட்னிஸ் வாட்டரோட சம்பந்தப்பட்டது, RRR3 wood மரம் மூலப்பொருளோடு சம்பந்தப்பட்டது. அடுத்தது RRR1 2 3 4 5 6 இந்த ஆறாவது புள்ளி நேரடியா நெருப்பு மூலப்பொருளோடு சம்பந்தப்பட்டது. இந்த சமயத்தில் என்ன ஆகுன்னு சொன்னா, இந்த உறுப்பு வேலை செய்யல, இந்த புள்ளி வேலை செய்யல அப்படின்னு சொன்னா இவங்களால வெயில தாங்க முடியாது. இந்த உடம்புல அந்த உஷ்ணம் இருந்தால் தான் வெயிலையும் நம்ம தாங்க முடியும். அந்த உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய புள்ளி நெருப்பு மூலப்பொருளோடு சேர்ந்த இந்த ஆறாவது புள்ளி. இந்த ஆறாவது புள்ளி வேலை செய்யல, எனர்ஜி இது மூலமா கிரகிக்கப்படல, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னா கண்டிப்பா இவங்களால உஷ்ணத்தை தாங்க முடியாது, வெயிலை பார்த்தா பிடிக்காது, வெயில் பட்ட உடம்பெல்லாம் சூடாகிற மாதிரி இருக்கும், எரிச்சல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சூழ்நிலையில் நம்ம தூண்ட வேண்டிய புள்ளி 6 RRR6. இது நெருப்பு மூலப்பொருளோட சேர்ந்தது. இப்போ 4 மூலப்பொருள் பார்த்துருக்கோம். நுரையீரல் சம்பந்தப்பட்ட காற்று வாயு மூலப்பொருள், சிறுநீரகத்தில் சம்பந்தப்பட்ட நீர் மூலப்பொருள், கால் பேடர் அண்ட் லிவர் பித்தப்பை கல்லீரல் சம்பந்தப்பட்ட மரம் மூலப்பொருள், 4 5 6 நெருப்பு மூலப்பொருள் சம்பந்தப்பட்ட ஆறாவது புள்ளி. இப்போ ஒன்று ஒரு புள்ளி பாக்கி இருக்குது, அது வயிற்றோட சம்பந்தப்பட்ட வயிறு மண்ணீரல் சம்பந்தப்பட்ட RRR10 இந்த புள்ளி. ஆக முழங்கைக்கு கீழே உள்ள இந்த 5 புள்ளிகளும் ரொம்ப முக்கியமான புள்ளிகள். மற்ற புள்ளிகள் நீங்கள் தொட்டாலும் சரி தொடட்டாலும் சரி அதனுடைய ஆக்ஷன் எல்லாம் ரொம்ப தற்காலிகமானது, ரொம்ப சிம்டமேட்டிக், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புலையும் 5 மூலப்பொருள்கள் இருக்குது. இந்த 5 மூலப்பொருளுடைய புள்ளிகளும் நம்ம தூண்டுவோம் வேணாம், மொத்தம் 12 உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புலையும் உள்ள 5 மூலப்பொருள்கள், மொத்தம் 60 பாயிண்ட்ஸ். இந்த 60 பாயிண்ட்ஸ் தான் கமெண்ட் பாயிண்ட்ஸ். இதை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது? இந்த 60 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறது மூலமா உடம்புல உள்ள அவ்வளவு வியாதிகளை எப்படி குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு பின்னால நம்ம பல்ஸ் டயக்னோசிஸ் சொல்லி கொடுக்க போகிறோம். அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 11 12 13 14 இதில் 14வது புள்ளி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் புள்ளி. ரொம்ப பேருக்கு
நுரையீரலோடு சம்பந்தப்பட்ட அவ்வளவு வியாதிகளும் உங்களுக்கு தெரியுது தோள்பட்டையெல்லாம் தெரியும். தோள்பட்டை முழுமையும், தோள்பட்டை, புஜங்கள், அதுக்கு முன்பக்கம் உள்ள செஸ்ட் பகுதி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட அவ்வளவு வியாதிகளும் அவ்வளவு கஷ்டங்களும் உங்களுக்கு தெரிகிறது இந்த தோள்பட்டையில தெரியும். ஆக இந்த 14வது புள்ளி தோள்பட்டையில் ஏற்படக்கூடிய அவ்வளவு வலிகளுக்கும், ஃப்ரோசன் ஷோல்டர், கையை முன்ன பின்ன அசைக்க முடியல, தூக்க முடியல, எல்லா விதமான வலிகளுக்கும் இந்த புள்ளி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. இதே வலி பகல் வேலைகளில் வந்ததுன்னு சொன்னா, இங்கே வலி வந்து பகல் வேலையில் வந்ததுன்னு சொன்னா, ஆமா நெருப்பு மூலப்பொருளோட சேர்ந்த புள்ளியும் இதையும், இந்த புள்ளி இதையும், அப்புறம் இந்த புள்ளி தூண்டுறது மூலமா இன்னும் அதிகமான சுகத்தை கொடுக்க முடியும், சீக்கிரமா கொடுக்க முடியும். அடுத்தது 17வது புள்ளி. இந்த 17வது புள்ளிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, காது சம்பந்தமான 95% நோய்களை சிம்டமேட்டிக்கா கியூர் பண்ண முடியும். தற்காலிகமா எந்த வியாதியா இருந்தாலும் காது சம்பந்தப்பட்டதை கியூர் பண்ண முடியும், அந்த நேரத்துக்கு கியூர் பண்ண முடியும். இதுவே பல சமயங்கள்ல வந்து முழுமையாக கியூர் பண்றதுக்கு, குணப்படுத்தக்கூடிய சான்சஸ் இருக்குது இந்த புள்ளிகள் மூலமா. எப்பவுமே வந்து ஒரு அக்குபங்க்சர் புள்ளியில வந்து தற்காலிகமா சொல்றது பெரும்பாலான சமயங்கள் தற்காலிகமா இருக்கும். ஆனா சில குறிப்பிட்ட நபர்கள் எடுத்து அது வந்து முழுமையான குணத்தையும் கொடுத்துரும், ஒரே சமயத்துல அதுல தூண்டுறது மூலமா. அடுத்தது 21வது புள்ளி, இதுவும் இதோடு சம்பந்தப்பட்டது. இந்த 2 புள்ளியும் ரொம்ப ப்ராப்பரா எல்லா விதமான காது நோய்களுக்கும் யூஸ் பண்ணலாம். இது காது சம்பந்தமான அவ்வளவு நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. 23வது புள்ளி ஐப்ரோ, புருவத்துடைய நுனிப்பாகத்தில் அமைஞ்சிருக்கு 23வது புள்ளி. இது கண்கள் சம்பந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய புள்ளிகளாகும். இந்த புள்ளிகள்லாம் எப்போ வேலை செய்யும்னு சொன்னா, நீங்க ப்ராப்பரா இந்த முழங்கைக்கு கீழே அல்லது முழங்காலுக்கு கீழே உள்ள, முழங்கைக்கு கீழேயோ அல்லது முழங்காலுக்கு கீழேயோ உள்ள ஐம்பூதங்களோட தொடர்பு கொண்டுள்ள புள்ளிகளை ப்ராப்பரா ஸ்டிமுலேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி புள்ளிகள் முழங்கைக்கு மேலேயும் முழங்காலுக்கு மேலேயும் உள்ள புள்ளிகள் வேலை செய்யுமே தவிர, தனியாக அதை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வேலை செய்யும், திரும்ப வரும். ஆக இனிமே நாம பார்க்க போறது ஒவ்வொரு உறுப்புலையும் உள்ள 5 முக்கியமான ஐம்பூதங்களோடு தொடர்பு கொண்டுள்ள மூலப்பொருட்கள் சம்பந்தமான 5 புள்ளிகளையும் ஒவ்வொரு உறுப்புலையும் அதனது சக்தி மாத்திரையும் நாம் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. பின்வரக்கூடிய பாடங்கள்ல ஏன் இந்த 5 புள்ளிகள் இம்பார்ட்டன்ட் புள்ளிகள், இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, பல்ஸ் டயக்னோசிஸ் இதுக்கு எப்படி சுலபமா உதவும் அப்படிங்கிறத நம்ம பின்னால பார்ப்போம். உடம்புல பல இடங்கள்ல வேர்வை அதிகமா இருக்கும், சில இடங்கள்ல வேர்வை குறைச்சலா இருக்கும். யூனிஃபார்மா வேர்வைகள் இருக்க சான்ஸ் கிடையாது. ஒரு சிலருக்கு கழுத்து பகுதியில் அதிகமான வேர்வை இருக்கலாம், கழுத்து தொடச்சிக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தருக்கு தலைப்பகுதியில் அதிகமான வேர்வை இருக்கலாம், ஒருத்தருக்கு அக்குள் பகுதியில் அதிகமான வேர்வை இருக்கலாம். இப்படி சில இடங்கள்ல வேர்வை அதிகப்படுறதும் குறைச்சிருக்கிறதும், ஒரு சிலருக்கு உள்ளங்கையில் அதிகமான வேர்வை இருக்கலாம். இந்த அதிகப்படியான வேர்வை வந்து எப்போ ஹீட் உஷ்ணம் அதிகமா வெளியிடப்படுதோ அப்போ உங்களுக்கு வேர்வையும் அதிகமா இருக்கும். ஸோ ஒருத்தர் நம்ம பார்த்த உடனே அவருக்கு ட்ரிபிள் வார்மர், அதாவது தேக கட்டுப்பாடு அறை என்ன நிலையில இருக்குது, உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா. இப்போ ஒரு உடம்பு ஃபுல்லா வேர்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா நம்ம இந்த பகுதி எதையுமே அவ்வளவா டச் பண்ண தேவையில்லை. ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் வேர்வை அதிகமா இருக்குது, அந்த நேரத்துல நம்ம அந்த எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். அதே நேரத்துல ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது, காய்ச்சல் வந்தா கண்டிப்பா இந்த தேக கட்டுப்பாடு சக்தினால வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒருத்தருக்கு காலையில காய்ச்சல் வரும், ஒருத்தருக்கு சாயங்காலம் காய்ச்சல் வரும், ஒருத்தருக்கு மலேரியா காய்ச்சலா இருக்கும், டெங்கி ஃபீவரா இருக்கும், சளி காய்ச்சலா இருக்கும், ஒருத்தருக்கு தலையில தண்ணி விட்டா காய்ச்சல் வரும். இப்படி பலவிதமான காய்ச்சல்கள் இருக்கு. இப்ப முதல்ல சொன்னபடி நுரையீரல் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதுக்கு ஏத்த மாதிரி
சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா அவருக்கு தலையில தண்ணி ஊற்றினாலே ஜுரம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து நாடி பரிசோதனை மூலமா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். சளி பிடிக்கிற நேரத்தில் காய்ச்சல் வந்தா இந்த முதல் புள்ளி பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கலாம். அதே மாதிரி குளிர் காய்ச்சல் சாயங்காலம் வரும்பொழுது கிட்னி பாதிக்கப்பட்டிருந்தா கூட உங்களுக்கு இந்த பகுதியை தூண்டுதல், 2வது பகுதியை தூண்டுதல் மூலமா அதை நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். அப்புறம் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறது சிறுநீரகம் காதோட சம்மந்தப்பட்டிருக்கிறது தான் நம்மளுக்கு தெரியும், பல தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா இன்னொரு உறுப்பு ட்ரிபிள் வார்மர், அதாவது தேகத்தை உஷ்ணத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த நாளமும் வந்து காதுக்கு ரொம்ப உறுதுணை செய்யுது, பலவிதமான நோய்களை நிவர்த்தி செய்யுது. காதில் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன? காதுல இருந்து சீவு வருகிறது, காது குத்தல், காது எரிச்சல், பலவிதமான தண்ணிகளுடன் சீல்வடுகிறது, அப்புறம் காதில் ஏற்படைய காது கேளாமை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் கிட்னியோட சேர்ந்து இந்த நாளங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது தான். முழங்கைக்கு கீழே உள்ள முக்கியமான புள்ளிகள், அதோடு சம்பந்தப்பட்ட நாடி புள்ளிகளை தூண்டுவதன் மூலமா நம்ம காதுல உள்ள பல நோய்களை, காது கேளாமை, காது இரைச்சல், காதிலிருந்து சீல்வடுகிறது போன்ற பல நோய்களை நம்ம இன்று குணப்படுத்த முடியும். ஒரு சிலருக்கு மயக்கம் வரும், அது மெனியஸ் டிசீஸ் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அந்த டிசீஸ் இங்க அந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்போ காதுக்குள்ள சத்தம் தொந்தரவு ஏற்பட்டு உங்களுக்கு மயக்கம் வருதுன்னு சொல்றாங்களோ அப்போ இந்த முதல்ல சொன்ன அந்த 17ஆம் புள்ளி, 21ஆம் புள்ளி போன்ற புள்ளிகளை நம்ம தூண்டுவதன் மூலமா அதை நல்ல முறையில் நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். உடல்ல உஷ்ணம் அல்லது காய்ச்சல் ஏற்படுறது போது நம்ம வந்து எப்படி தேக உஷ்ணமானிய நம்ம மனசுல கொள்றோமோ அது போல உடம்புல எரிச்சல் என்று ஏற்படும் போது நம்ம நினைக்க வேண்டியது பித்தப்பை. பித்தப்பை ஒண்ணுக்கு தான் அந்த ஒரு முக்கியமான குணம் இருக்குது. அதாவது கை கால் எரிச்சல், தலை எரிச்சல், எப்படி எரிச்சல் என்று யார் எது சொன்னாலும் நம்ம மனசுல முதல்ல நினைக்க வேண்டியது பித்தப்பை. இந்த பித்தப்பைக்குள்ள ஒரு முக்கியமான நாளம் இருக்குது, பித்தப்பை நாளம் அல்லது கால் பேடர் நாளம். இந்த நாளம் எப்படி ஆரம்பிக்குது, உடம்புல எங்கெங்க வியாபிச்சிருக்குது அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். பித்தப்பை நாளம் வந்து, கால் பேடர் நாளம் வந்து கண்ணுல இந்த பகுதியில கொஞ்சம் தடவி பார்த்தா ஒரு போன் மாதிரி தெரியும். அந்த போன்ல ஒரு சின்ன கேப் தெரியும். அந்த கேப்ல ஆரம்பிக்கிறது தான் பித்தப்பை நாளத்துடைய முதல் புள்ளி. இந்த புள்ளி என்னென்ன வகையில உதவி செய்யும்னாக்கா, கண்ணில் ஏற்படக்கூடிய எரிச்சல், வெயில பார்த்தா கண்ணு கூச்சம், கண்ணில் ஏற்படும் எரிச்சல், எரிச்சலோட கண்ணில் தண்ணீர் வடிகிறது போன்ற பல விதமான நோய்களை இந்த முதல் புள்ளி வந்து குணமாக்கும் சக்தி படைச்சது. அடுத்தது இந்த நேர்கோட்டில் காதுல பாருங்க, ட்ராக்கஸ் சொல்ற இடம், இதுக்கு முன் உள்ள புள்ளி தான் கால் பேடர் 2வது புள்ளி. இந்த புள்ளி காதுல முதல்ல சொன்ன காதில் சீல்வடியும் தன்மை, எரிச்சல், காதில் உள்ள இரைச்சல், காது கேளாமை போன்ற பல நோய்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியது. நாடி பரிசோதனைப்படி நம்ம பார்த்து இந்த பாயிண்ட் போடுற பலன்கள் வந்து ரொம்ப நல்ல பலன்கள் அளிக்கக்கூடியது. அடுத்தது இங்க முடி இருக்கு பாருங்க, இந்த முடிக்கு மேல ஒரு போன் ஒன்று இருக்கு, ஜைகோமா போன் பேரு. இது எந்த இடத்துல முதல் பகுதி முடியுதோ அதுவும் போன் சேர்ற இடத்துல இருக்கிறது 3வது புள்ளி. இந்த 3வது புள்ளியும் கண்ணுக்கு வந்து ரொம்ப உதவி செய்யக்கூடிய புள்ளி. கண் பார்வை தெளிவு, பித்தத்தால் ஏற்படைய கண் பார்வை குறைவு போன்ற பல நோய்களை நீக்கக்கூடிய தன்மை பிடிச்சது இந்த 3வது புள்ளி. அடுத்தது 3லேருந்து இந்த புள்ளி நேரா மேல ஏறுது, முடிக்குள்ள போகுது. நம்ம பல்ல கடிக்கும் பொழுது
இங்க ஒரு கை வச்சு பார்த்தா ஒரு மசில் வந்து மூவ் ஆகுறது தெரியும். அதை நம்ம ஈஸியா பார்க்கலாம். பல்ல இருக்குப்பா. பல்ல இருக்கும்போது இங்க ஒரு மசில் வர்றது மாதிரி இங்க ஒரு மசில் உங்களுக்கு வந்து நல்ல இருக்கலா ஏற்படும். ஸோ அந்த மசிலுக்கு பக்கத்துல தான் கால் பிளாடர் 4 அதை இங்க காட்ட முடியாது. அதே மாதிரி ஹாஃப் சூன் கீழே 5, ஹாஃப் சூன் கீழே 6, ஹாஃப் சூன் கீழே 7. இது வந்து ஹாஃப் சூன் எல்லாம் நெருக்கமா அமைஞ்சிருக்கிறது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தலைவலி அதிகமா இருக்கும் பொழுது இந்த புள்ளிய சில பேருக்கு தொட விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு வலி இருந்ததுனாக்கா பித்தம் அதிகமா இருக்குது. அதை நம்ம வேற வேற இடங்களுக்கு ஈக்குவலா பரவ செய்வதன் மூலமா நம்ம அந்த வலியை குறைக்க முடியும். ஒரு சிலருக்கு கண் மங்களோட மங்கும் பொழுது பித்த வாந்தி வந்துட்டு தலைவலி ஏற்படும். இந்த மாதிரி பித்தப்பை சம்பந்தப்பட்ட தலைவலிகளை ரொம்ப நல்லா போக்கக்கூடியது வந்து கால் பிளாடர் 4. அது நம்ம பல்ல கடிக்கும் பொழுது அந்த மசில்ஸ் மூவ்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது 5, 6, 7. இந்த 4 பாயிண்ட்ஸையுமே ஒரே நேர்கோட்டில் பார்க்கலாம். இந்த 4ஐயுமே மசாஜ் பண்ண முடியும். 4ஐயுமே மசாஜ் பண்ணி இயக்கும் மூலமா தலைவலியை நல்லா குறைக்க வைக்க முடியும். அதோட சம்மந்தப்பட்ட கண் பார்வைகளும் குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்புறமா 8 ஒரு கோடு மூலம் மேலே காதுக்கு மேலே 1 சூன் அபோ 7. இதுவும் கண்ணுக்கு ரொம்ப முக்கியம். கண்ணுக்கு முக்கியது மட்டும் இல்லாம சைனஸ் தொந்தரவுகள், மூக்கிலேருந்து ஒழுகிறது, கண்ணிலேருந்து தண்ணி ஒழுகிறது, காய்ச்சல், உஷ்ணம், எரிச்சல் போன்ற பல நோய்களுக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கண்ணில் ஏற்படுகிற எல்லா நோயும் கிளியர் பண்றது இந்த 8 பாயிண்ட்ஸ். அப்புறம் 1.5 சூன் உள்ளேயே 9, 10, 11, 12 காதுக்கு பின்னாடி ஒரு எலும்பு போகுது பாருங்க, முடி இருக்கு பாருங்க, முடிக்கும் காது இதுக்கும் நடுவுல ஒரு எலும்பு இருக்கு பாருங்க. இந்த எலும்பு தான் 11. அதுக்கு கீழே முடிகிறது வந்து 12. ஸோ இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இந்த 12வது வச்சு காட்டுறேன். இதுதான் 12. நேர்கோட்டு வளைவா வரக்கூடியது. எல்லா சக்தி நாளங்களுமே எல்லாமே ஒரு நேர்கோட்டில் ஓடக்கூடியதாக தான் இருக்குது. சில வளைவுகள் மட்டும் இருக்கலாம். ஆனா பித்தப்பை சக்தினால மட்டும் நிறைய வளைவுகள் கொண்டது. இந்த வளைவுகள்னால தான் பித்தப்பை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுறது. அதாவது சக்திகள் ஒழுங்கா இயங்காம அங்கங்க தேங்கி நிற்கிறதுக்கு மெயின் தலைவலி காரணம், கழுத்து வலிகளுக்கு காரணம் போன்ற பல வலிகளுக்கு காரணம் வந்து இது நேர்கோட்டில் ஓடாம பல குறுகிய கோட்டுக்குள்ள இப்படி ஒரு நேர்கோடு அப்புறம் மேல இப்படி வளைஞ்சி ஓட்டுறதுனால உங்களுக்கு வெளியில உள்ள காற்றுக்கள் அல்லது வெளியில் உள்ள சக்திகள் ஒழுங்காக தலைக்குள்ள போக முடியாம உங்களுக்கு பல நோய்கள் ஏற்படுது. இப்ப வெளிக்காத்துல போனோடனே அல்லது குளிர்காத்துல போன உடனே தலைக்கு பின்னால ஹெவியா இருக்குது, தலை அசைக்க முடியல, ஜுரம் வர மாதிரி இருக்குது அப்படி சொல்றவங்களுக்கு இந்த புள்ளி மிகவும் ரொம்ப நல்ல புள்ளி. அடுத்தது 12 முடிஞ்ச உடனே இப்ப நம்ம பார்க்க போறது 13வது புள்ளி. அது இந்த முடிகளுக்குள்ளே மறைஞ்சிருக்குது, அதை நம்ம பார்க்க தேவையில்லை. அடுத்தது 14வது புள்ளியை பார்ப்போம். ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, இது உள்ள சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஜஸ்ட் 1 finger breadth above இது வந்து கால் பிளாடர் 14. இந்த கால் பிளாடர் 14ங்கிறது வந்து மறுபடியும் இந்த புள்ளிகள் கண்ணுகளுக்கு எவ்வளவு உதவி செய்யுதோ அதே மாதிரி கண்ணுக்கு உதவி செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான புள்ளி. இது கண் நோய்கள் பல நோய்களை தவிர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அப்புறம்
15, 16, 17, 18 எல்லாம் 1.5 ஜூன் தள்ளி தள்ளி இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை. அடுத்தது 19, 20. இந்த 19ஆவது புள்ளியும் 20ஆவது புள்ளியும் ரொம்ப முக்கியம். இப்போ 20ஆவது புள்ளியை நான் பார்க்க போறோம். முடி லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்ல இருந்து விரல் வச்சு தடவிட்டே வந்தா உங்களுக்கு ஒரு எலும்பு தட்டுப்படும். இந்த எலும்புகளுக்கு கீழே ஒரு குழி மாதிரி இருக்கும். இந்த குழிய எல்லாருக்கும் இது பெயின்ஃபுல்லா இருக்கும். காரணம் வந்து நம்ம டீ, காஃபி, ஏலக்காய், பலவிதமான சாப்பாடு பொருள்களில் நிறைய கலந்த கலவைகள் சாப்பிட்றோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பித்தப்பை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால இந்த 20ஆவது புள்ளி வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தலைவலி உள்ளவங்களுக்கும் கண்வலி உள்ளவங்களுக்கும் ரொம்ப அதிகமான பெயினாக இருக்கும். நல்ல ஒரு விரல் உள்ள போகிற அளவுக்கு ஒரு குழி இருக்கும். அதுதான் கால் பேடர் 20 ரொம்ப முக்கியமான புள்ளி அக்குபஞ்சர் சயின்ஸில். இது வந்து தலைக்கு மேலே உள்ள பலவிதமான தொந்தரவுகளை நீக்கக்கூடியது, ஜலதோஷத்தை நீக்கக்கூடியது, காது தொந்தரவுகள், கண் தொந்தரவுகள்லாம் பல இதை குறைக்கக்கூடியது. ஸோ கால் பேடர் 20 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கால் பேடர் பொறுத்த வரைக்கும். இதுலேருந்து மறுபடியும் அது கீழே இறங்கி தோல் பட்டையில் கழுத்து முடிகிற இடம் எலும்பு ஒன்று தெரியுது பாருங்க. இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதியில் ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த பகுதியில் இருக்கிறது கால் பேடர் 21. 20 இங்கே இருக்குது, இது இறங்கி இங்கே வந்து 21. இது ஷோல்டர் பெயின், தோள்பட்டை, கை தூக்க முடியாத நிலைமை, முன்பின் அசைக்க முடியாத நிலைமை போன்ற பல வகையான தொந்தரவுகளை இது நீக்கக்கூடியது கால் பேடர் 21. ஸோ கால் பேடர் வந்து போகிற பாதை வந்து பல வகையான கோணல் மாடலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இது ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படுது. மேலும் நம்ம வந்து டீ, காஃபி போன்ற பானங்களையும் நிறைய மசாலாக்கள் சேர்ந்த உணவுகளையும் சாப்பிட்றதுனால இதன் வழியாக எனர்ஜி போகிறது ரொம்ப தடுக்கப்படுது. அதனால முக்காவாசி நோய்கள் கால் பேடர் சேனலில் உற்பத்தி ஆகுறதுங்க சொன்னால் அது மிகையாகாது. 21 வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலும்பு கூடுகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். மார்பு எலும்பு கூட பற்றி கொஞ்சம். 2 நிப்பிளுக்கு நடுவில் உள்ள பாயிண்ட் சரியா, 2 நிப்பிளுக்கும் சென்டர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல வெளியில் வந்தீங்கன்னு சொன்னா ஒரு பள்ளம் தெரியும். அது வந்து மார்பு எலும்புகளுடைய 4வது பள்ளம், இன்டர்காஸ்டல் ஸ்பேஸ். 2 எலும்புகளுக்கும் நடுவில் உள்ள ஒரு பள்ளம், 4வது பள்ளம் அது. அதுக்கு அடுத்த எலும்புக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்குது, 5வது பள்ளம். அதுக்கு கீழே உள்ள எலும்பு 6வது. அதுக்கு கீழே 7வது பள்ளம். இந்த 7வது பள்ளத்தில் அந்த லெவலில் 7வது பள்ளத்துடைய இந்த லெவலில் சென்டர் பாயிண்ட்லேருந்து 3.5 ஜூன் அங்கே இருக்கிறது 24வது புள்ளி. இதை எப்படி கணக்கிடுறது? மார்பு எலும்பு கூட்டுடைய 4வது புள்ளி, 5வது பள்ளம், 6வது பள்ளம், 7வது பள்ளம், 2 நிப்பிளுக்கும் இடப்பட்ட சென்டர் பாயிண்ட் வந்து போன்ல இருக்கு இல்லையா. இதை கூட்டு கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா 2 பக்கமே சொல்றேன், வெளியில் வந்தீங்கன்னு சொன்னா ஒரு பள்ளம் தெரியும், அது 4வது பள்ளம். மார்பு எலும்பு கூட்டின 5வது பள்ளம் வந்து அதுக்கு கீழே உள்ள எலும்புக்கு கீழே அமைஞ்சிருக்குது 5வது. அதுக்கு கீழே ஒரு எலும்பு இருக்குது, அதுக்கு கீழே அமைஞ்சிருக்க பள்ளம் 6வது. அது கீழே உள்ளது 7வது. இந்த 7வது பள்ளத்தில் சென்டர் பாயிண்ட்லேருந்து 3.5 இன்ச் அவே அமைஞ்சிருக்கிறது 24வது புள்ளி. 21, 22, 23 நமக்கு அவசியம் இல்லை, அதை விட்டுடுங்க, தேவையில்லை. முக்கியமான புள்ளி 24வது புள்ளி. இது பித்தப்பையோட நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிற புள்ளி.
24வது புள்ளி பித்தப்பை கற்கள். பித்தப்பை சம்பந்தமான எந்த வியாதியா இருக்கட்டும், இந்த புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி. 24 கால் பேடர் 24. இதுக்கு அடுத்தது கால் பேடர் 25. இது எங்க இருக்குன்னு சொன்னா, மார்பு எலும்பு கூட்டில் எல்லா எலும்பும் வந்து முதுகுந்தண்டில் ஆரம்பிச்சு விழா பக்கமா வந்து முன்னால் உள்ள எலும்புல முடியுது. இந்த எலும்பும் அதே மாதிரி தான் இங்கே வந்து முடியுது. ஓகே, எல்லா எலும்புகளும். அப்புறம் 8, 9, 10, 11வது எலும்பும் இங்கே இருக்குது. தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீயாக இருக்கும். அது எங்கேயும் அதுக்கப்புறம் மசில்ஸ் தான் இருக்கும். எலும்பு மேற்கொண்டு வளர்ந்து வராது, இது வந்து சேராது, தனியாக இருக்கும். 11, அதே மாதிரி இன்னொரு எலும்பு 12. இந்த 2 எலும்புகளும் மார்பு எலும்பு கூட்ட முன்பக்கமாக வந்து சேராது. 11வது எலும்பு இங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய டிப் மாத்திரம் உங்களுக்கு தெரியும் 11. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி அடுத்த எலும்பு 12. இது ரெண்டும் வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னு சொல்லுவோம். 12 இங்கே இருக்குது, 11 இங்கே இருக்குது. தொட்டு பார்த்தா தெரியும். ஸோ இந்த 11ம் 12ம் அடுத்த லேண்ட்மார்க்ஸ். எப்படி வந்து நம்ம அடுத்த புள்ளியை கண்டுபிடிக்க போறோம்னு சொல்றது. 11 இங்கே இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஃப்ரீ அண்ட் நல்லா அது டிப் நல்லா தெரியும். அதுக்கு பின்னாடி அடுத்த எலும்பு இங்கே இருக்கு 12. இந்த 12வது எலும்புடைய டிப் அங்கே அமைஞ்சிருக்கிறது கால் பிளாடர் 25. இந்த கால் பிளாடர் 25ங்கிற இந்த புள்ளி நேரடியா சிறுநீரகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு. most of the kidney failures அது ஆரம்பமாகாமல் தடுக்கக்கூடிய புள்ளிகள் இந்த GB25 இந்த புள்ளி. அதே மாதிரி உடம்புடைய அடுத்த சைட்லையும் அமைஞ்சிருக்குது. இந்த GB25 இந்த புள்ளியை தூண்டுவதன் மூலமா சிறுநீரக கற்கள், இன்னும் சிறுநீரக செயலிழப்பு, இந்த மாதிரி அவ்வளவு சிறுநீரக சம்பந்தமான வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடியது. இப்போ கால் பிளாடர் வியாதியும் இருக்குது, சிறுநீரக வியாதியும் இருக்குதுன்னு சொன்னா இந்த புள்ளியோட முக்கியமான புள்ளி எதுவும் கிடையாது. கால் பிளாடர் மட்டும் உங்களுக்கு கற்களோ அல்லது வந்து வயிற்றுல எரிச்சலோ அல்லது பித்தப்பையில வலியோ ஏற்பட்டதுன்னு சொன்னா GB24 இந்த புள்ளி மாத்திரம். கால் பிளாடர் ப்ராப்ளத்தோட சேர்ந்து கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னா இந்த புள்ளி GB25. அடுத்தது GB26. GB26 எங்களுக்கு சொன்னா இது 12வது எலும்புன்னு சொன்ன இல்லையா, 11வது எலும்பு இங்கே வாங்க. 11வது எலும்புக்கும் இங்க இடுப்பு எலும்பு இங்க இருக்குது. இது ரெண்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குது கால் பிளாடர் 26. அதாவது மார்பு எலும்பு கூடைய 11வது எலும்பு இங்க இருக்குது, ஃப்ரீ ரிப். இந்த மார்பு எலும்பு கூட சேராத தனியா நிற்கிறது இந்த ஃப்ரீ ரிப். இதுக்கும் எலும்பு இருக்குல்ல, இடுப்பு எலும்பு இங்க, இது ரெண்டுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறது 26. இதுக்கு அடுத்தது 27, 28 நமக்கு தேவையில்லை. 29 எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அல்லது கிட்னி ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா அதனுடைய அலாம் பாயிண்ட் வந்து, அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து கால் பிளாடர் 25. அது வந்து பித்தப்பையோட சேர்ந்து இருக்குது அந்த பாயிண்ட். கால் பிளாடருக்கும் சிறுநீரகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தாய் தந்தையர்கள் மூதாதையர்கள் என்னென்ன நோய்களால் கஷ்டப்படுறாங்களோ அந்த நோய்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது கால் பிளாடர் தான். கால் பிளாடர்ல உள்ள ஒரு முக்கிய புள்ளி சிறுநீரகத்தோட சம்மந்தப்பட்டதுனால அதை வந்து அலாம் பாயிண்ட் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு, சிறுநீரகத்தோட சம்மந்தப்பட்ட நாளத்துல இல்லாம அது வந்து பித்தப்பை நாளத்தோட சேர்ந்து இருக்குது. ஸோ இந்த பித்தப்பை நாளத்துல சேர்ந்து இருக்கிறதுனால கால் பிளாடர் 25ங்கிற பாயிண்ட் வந்து அக்குபஞ்சர்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது வந்து பல சந்ததிகள் மூலமா வரக்கூடிய நோய்களை
பிறவி நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த கால் பேடர் 25. அடுத்தது 26 பார்த்தோம். இந்த 26 வந்து நேர அம்பிளிகஸ், அதாவது தொப்புள் இருக்கு இல்லையா, அதுக்கு நேர் கோடு போடுங்க. அந்த இடத்துலையும் இங்கே நேர்கோடு வரும் பொழுது அந்த கோடு மீட் ஆகுறது வந்து கால் பேடர் 26. இதோடைய முக்கியத்துவம் என்னன்னாக்கா, ஆண் உறுப்பு பெண் உறுப்பு பிறவி உறுப்புகள்ல உள்ள எல்லா தொந்தரவுகளும், அதாவது கைனகாலஜிக்கல் பாயிண்ட் சொல்லுவாங்க, இங்க ஏற்படக்கூடிய அரிப்புகள், நமைச்சல்கள் அல்லது பிறவி உறுப்புகள் உள்ள தொந்தரவுகள் போன்ற பல நோய்களை நிற்கக்கூடிய சக்தி படைச்சது கால் பேடர் 26. எதுக்காக அது அடுத்த முக்கியம் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அது பரவும் விதம் இது மாதிரி போயிட்டு இந்த இடத்துல முடிஞ்சிட்டு மறுபடியும் கீழே இறங்கி, நம்ம யூஸ்வலா இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம் இல்லை, இப்ப நின்றுட்டு காலை வந்து ஸ்டிஃப் பண்ணோம்னாக்கா ஒரு வளைவு விழுவும் இல்லையா, ஒரு பள்ளம் மாதிரி விழுவும். அந்த பள்ளத்துல சென்டர் பாயிண்ட் வந்து கால் பேடர் 30. அது எல்லாரும் ஃபீல் பண்ண முடியும், யூஸ்வலா இன்ஜெக்ஷன் போற இடம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கால் பேடர் 30. இருந்தாலும் புஸ்தகத்துல ஓரளவு நல்ல விளக்கமா இருக்கும், அதை இங்க காட்ட முடியல. ஆனா ரொம்ப இமேஜின் பண்ணி பார்த்துட்டோம்னா அந்த இடம் தான் கால் பேடர் 30. இந்த கால் பேடர் 30 வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. வந்து இது கால் முழுவதுக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. கால் பேடர் 30 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி. அது வந்து இடுப்புக்கு கீழே கை கால் விழுந்தவங்க, கால் அசைக்க முடியாதவங்க, நரம்பு பாதிக்கப்பட்டவங்க, எலும்பு பாதிக்கப்பட்டவங்க, சதை பாதிக்கப்பட்டவங்க அத்தனைக்கும் அது ஒரு முக்கியமான புள்ளியா இருக்குது. ஆனா அந்த முக்கியமான புள்ளி தான் ஆங்கில மருத்துவத்துல இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா தகர்க்கப்படுகிற புள்ளி. பல தடவை ஊசி போட்டு அந்த புள்ளியை வந்து ஒரு செயல் இழக்க வச்சிருவாங்க. அதனால 30 வந்து ரொம்ப டேமேஜா இருக்கும். அதை நம்ம தூண்டி விடுவதன் மூலமா கால் முழுவதும் ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியும். அடுத்தது 31க்கு வருவோம். படுத்துட்டு இருக்கும்போது கை பக்கத்துல வச்சோன்னே, சைட்ல வச்சோன்னே எந்த இடத்துல முடியுதோ அதுதான் 31 கால் பேடர் 31ங்கிற புள்ளி. இதுவும் இங்க உள்ள மசில்ஸ்கெல்லாம் ரொம்ப உதவி செய்யக்கூடிய புள்ளி, அவ்வளவு முக்கியமான புள்ளி கிடையாது. அடுத்தது இங்கேருந்து 2 சூன் கீழே 32. அடுத்தது முட்டிக்கிட்ட வாங்க, அதுக்கு கீழே வாங்க, ஒரு எலும்பு தட்டுப்படும். இது ஃபிபுலா என்னக்கூடிய எலும்பு. இந்த எலும்பு நல்ல ப்ராமினெண்டா தெரியும். இதுல ஒரு புள்ளி டெப்ரெஷன் இருக்கு, இதுவும் ரொம்ப முக்கியமான புள்ளி. இது வந்து 34. இப்ப 30 எப்படி கால் முழுவதும் ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி 34வது புள்ளி வந்து முட்டிக்கால் கீழே உள்ள பல தொந்தரவுகளை, கால் மரத்து போற செயல் இளமைத்தன்மை அல்லது மசில்ஸ் சுருங்கி போறது அல்லது தோல்ல ஏற்படக்கூடிய புண்கள் போன்ற பல நோய்களை நல்ல முறையில் குணமாக்கக்கூடியது 34 என்னும் புள்ளி. இங்கேருந்து 3 சூன் மேல இருக்கிறது 33. ஜாயிண்ட் பெயின்ஸ், ஆர்த்ரைட்டிஸ், மறுபடியும் முட்டிக்கால் ஏற்படும் दीनन दुख हरण नाथ, दीनन दुख हरण नाथ, संत